அனைவருக்கும் வணக்கம். நம்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாலிட்டில ஒவ்வொரு இதா பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் அமைச்சரவை குழு, இந்திய தலைமை வழக்கறிஞர், ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் அவருடைய அமைச்சரவை குழு. அதிலிருந்து என்ன மாதிரியான கேள்விகள் இதற்கு முன்னாடி ஆண்டுகள்ல கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அந்த ஒரு டெம்ப்ளேட்ல தான் போய்க்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இப்ப குடியரசுத் தலைவர் முதல் தலைப்பாக இருக்கிறது நம்ம குடியரசுத் தலைவர். ஸோ பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். இந்தியா நாட்டோட முதல் குடிமகன் அப்படின்னு யார சொல்றோம்னா, நம்ம பிரசிடென்ட்ட தான் சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்திய நாட்டுக்கு ஒரு பிரசிடென்ட் தேவை அப்படின்னு சொல்ற ஆர்டிகில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகில் 52. குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, பொதுவா 5 இயர்ஸ் அப்படிங்கிறது அவரோட டென்யூர் அப்படிங்கிறது. சரிங்களா? 5 வருஷத்துக்கு ஒரு தடவ நமக்கு அ குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் அப்படிங்கிறது நடக்கும். மத்தபடி பார்க்கிறப்ப நமக்கு குடியரசுத் தலைவர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு கரண்ட்டா இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரௌபதி முர்மு அவர்கள். திரௌபதி முர்மு அவங்க தான் இப்ப வந்து கரண்ட் பிரசிடென்ட்டா வந்து இருக்காங்க. ஸோ ட்ரைபல் கம்யூனிட்டிலேருந்து வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டா வந்து இவங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அதிகார அளவுல பார்க்கிறப்ப, இவங்க வந்து ஒரு பெயரளவு அதிகாரம் கொண்டவங்க. ஒரு நாமினல் எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி, நாமினல் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் அப்படின்னு பார்க்கிறப்ப என்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ பிரசிடென்ட் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்டான திங் வந்து ஆர்டிகில்ஸ். இப்ப 52 அப்படின்னா பிரசிடென்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். 53 அப்படிங்கிறது அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் பவர பத்தி பேசுது. 54 அப்படிங்கிறது அவங்களோட எலக்ஷன பத்தி பேசுது. 55 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மேனர் ஆஃப் எலக்ஷன். என்ன முறையில அந்த தேர்தல் நடக்கணும் அப்படிங்கிறது. இன்டைரக்ட் எலக்ஷன்ல நடக்குது இல்லையா? இப்ப இன்டைரக்ட் எலக்ஷன் அப்படின்னு பார்க்கிறப்ப யாரெல்லாம் வந்து ஓட்டு போடுவாங்க? அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்க? லோக்சபாவோட எம்பிக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள், ராஜ்யசபாவோட தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள். எலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமென்ட் சொல்லிறலாம். எலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா, எலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. அடுத்தது எலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி சரிங்களா? எம்.எல்.ஏக்கள் எல்லாரும் வந்துருவாங்க. அவங்கலாம் தான் ஓட்டு போடுறாங்க. சரியா? பொதுவா பார்த்தோம் அப்படின்னா. மத்தபடி பார்த்தோம்னா 56 அப்படிங்கிறது அவருடைய பதவிக்காலம், டென்யூர் பத்தி பேசக்கூடிய ஆர்டிகிள். அடுத்தது 57 அப்படிங்கிறது எலிஜிபிலிட்டி. அத பத்தி. ஓகேவா? எலிஜிபிலிட்டி அப்படின்னா 57. 58 அப்படிங்கிறது அவரோட குவாலிஃபிகேஷன். 35 வயசு உடைய நபராக இருக்கணும். இந்தியாவோட குடிமகனா இருக்கணும். ஒரு லோக்சபா உறுப்பினர் ஆகுறதுக்கு உண்டான தகுதிகள் வந்து இருக்கணும். ஒரு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அந்த மாரி சொல்றது. அடுத்து ஆர்டிகிள் 60 பார்த்தீங்கன்னா, ஓத் ஆர் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது பதவி பிரமாணம் அப்படிங்கிறது. 61 அவருடைய பதவி நீக்கம், இம்பீச்மென்ட் பத்தி பேசக்கூடிய ஆர்டிகிள். இத தவிர பார்த்தோம் அப்படின்னா, 72 அப்படிங்கிற ஆர்டிகிள் பார்ப்போம். பார்டனிங் பவர். மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி. அடுத்தது 85 பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தோட இவருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்கள். இவர் வந்து ஒரு சம்மன் பண்ணலாம், புரோரோகேஷன் பண்ணலாம், டிசொல்யூஷன் பண்ணலாம். ஈஸியா டிஎஸ்பின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? டிசொல்யூஷன் பண்ண முடியும், கலைக்க முடியும், சம்மன் பண்ண முடியும், அவைய கூட்ட முடியும், புரோரோகேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது 87 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. இது எல்லாமே அப்படியே கவர்னருக்குமே வரும். ஓகேவா? ஸ்பெஷல் அட்ரஸ். ஸ்பெஷல் அட்ரஸ்னா என்ன? ஒவ்வொரு வருஷத்தோட முதல் கூட்டத்தொடர்லயும், ஒவ்வொரு எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய முதல் அவையிலயும் வந்து, நம்ம பிரசிடென்ட் வந்து பேசுவார். சரிங்களா? அதுதான் ஸ்பெஷல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது ஆர்டிகிள் 111 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் இயற்றக்கூடிய சட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கக்கூடிய அதிகாரம். இதுவே 201 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநில அரசாங்கம் இயற்றக்கூடிய சட்டங்கள் கவர்னரால பிரசிடென்ட்க்கு ஒதுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, பிரசிடென்ட் வந்து அதுக்கு அசென்ட் குடுக்கறத பத்தி பேசுறது தான் ஆர்டிகிள் 201. இதுல ஒரு சில ஜட்ஜ்மென்ட்லாம் வந்திருக்கு. அது நம்ம கவர்னர பத்தி படிக்கிறப்ப டீட்டெயில்டா பார்த்துருவோம். அந்த ஜட்ஜ்மென்ட் என்ன? என்ன வழக்கு? யார் தீர்ப்பு குடுத்தாங்க? எல்லா சமாச்சாரத்தையும் நம்ம பார்த்துரலாம். சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆர்டிகிள் 123. 123 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆர்டினன்ஸ் அவசர சட்டத்த பத்தி பேசக்கூடிய ஆர்டிகிள். அடுத்ததா 143 அதாவது பிரசிடென்ட்க்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட் கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் 143. இது எல்லாமே பிரசிடென்ட் ரிலேட் பண்ணி வரக்கூடிய ஆர்டிகிள்ஸ் சரியா? இப்ப இத நம்ம தெளிவா படிச்சிரணும் ஃபர்ஸ்ட் திங். இத தாண்டி வேற என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்பப்ப யார் யார் பிரசிடென்ட்டா இருந்தாங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட். அவங்க எத்தன வருஷத்துலருந்து எத்தன வருஷம் வரைக்கும் இருந்தாங்க. எந்த இயர்லருந்து எந்த இயர் வரைக்கும் இருந்தாங்க. அது முதற்கொண்டு டிஎன்பிஎஸ்சி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப பிரசிடென்ட் வரிசையா ஆர்டர் படிச்சிரணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, எந்த வருஷத்துலருந்து எந்த வருஷம் இருந்தாங்க. இது எல்லாத்தையும் நம்ப படிச்சிரணும். சரிங்களா? இதெல்லாம் படிச்சுட்டு கேள்விகள பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் சுலபமா இருக்கும்.
கேள்விகள பார்த்து கூட நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிறலாம். முதல் கேள்வியில பாருங்க. எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாதபோது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ ஆர்டினன்ஸ் ப்ரமல்கேட் பண்றதுக்கு என்ன ஆர்டிகிள் வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. என்ன ஆர்டிகிள்னா 123. இதுவே ஒரு கவர்னர பத்தி கேட்டிருந்தாங்கன்னா, அது ஆர்டிகிள் 213 சரியா? இப்ப இது பேசிக்கான விஷயம். இப்போ ஒரு ஆர்டினன்ஸ் அவசர சட்டத்த எப்ப கொண்டு வர முடியும்? பார்லிமென்ட் வந்து செஷன்ல இல்லாதப்போ. ஓகேங்களா? பார்லிமென்ட் செஷன்ல இருந்துச்சுன்னா, அவங்களே சட்டம் போட்டுக்குவாங்க. செஷன் இல்லா செல் ஷெ செஷன்ல இல்லாதப்ப பார்த்தீங்கன்னா, பார்லிமென்ட்னால சட்டம் இயற்ற முடியாது. அப்ப ஆர்டினன்ஸ் கொண்டு வருவாங்க. ஓகே. இப்ப 2 அவையில ஏதாவது ஒரு அவை மட்டும் லோக்சபா மட்டும் செஷன்ல இருக்கு. ராஜ்யசபா செஷன்ல இல்ல அப்படிங்கிறப்ப ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியுமான்னா முடியும். ஏன் அப்படின்னா, ஒரு சட்டம் கொண்டு வராங்க. ஆர்டினன்ஸ்னா அவசர சட்டம் சொல்றோம். இப்ப பார்லிமென்ட் செஷன்ல இருக்கப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 2 அவைகளும் ஒப்புதல் தெரிவிச்சா தான் ஒரு சட்டத்த நம்மனால கொண்டு வர முடியும். இப்போ ஒரு அவை மட்டும் ஃபங்ஷன்ல இருக்கப்ப நம்மனால ஒரு சட்டத்த கொண்டு வர முடியாது. அப்ப இந்த டைம்லயும் பார்த்தீங்கன்னா, ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வர முடியும். சரிங்களா? வேற என்ன ஆர்டினன்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஒரு சென்ட்ரல் லாவ வந்து அமெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது யுபிஎஸ்சில சமீபத்தில கேட்ட கொஸ்டின். 2 நாளைக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின். ஒரு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்த அவசர சட்டம் மூலியமா நம்மனால திருத்த முடியும். அதுதான். ஆனா ஒரு கான்ஸ்டிடியூஷன் வந்து திருத்த முடியுமா? ஒரு அவசர சட்டம் போட்டு கான்ஸ்டிடியூஷன திருத்த முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது அப்படிங்கிறது. சரியா? மத்தபடி வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஆர்டினன்ஸ் தொடர்பா பார்க்கிறப்ப, நமக்கு ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ட சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டா, அதுவுமே முடியாது. சரிங்களா? அடுத்தது ஒரு அவசர சட்டம் மீது நம்மனால ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, அதுக்குமே உண்டான அதிகாரங்கள் வந்து இருக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஆர்டினன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து நம்ம நெறைய விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆர்டிகிள் 120 அப்படிங்கிறது இங்க இருக்கு. 120 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் இன் பார்லிமென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பாராளுமன்றத்தில நம்ம என்ன மொழியில பேசப் போறோம் அப்படிங்கிறது. சரியா? ஆர்டிகிள் 121 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றம் ஜட்ஜஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றது தான் ஆர்டிகிள் 121. அதுவே ஆர்டிகிள் 122 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ கோர்ட் வந்து பார்லிமென்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்றது ஆர்டிகிள் 122. பாராளுமன்றம் ஜட்ஜஸ பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றது 121. கோர்ட் பாராளுமன்றத்தில நடக்கிறத பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றது 122. 123 தான் நமக்கு ஆர்டினன்ஸ். சோ கரெக்ட் ஆன்ஸர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 2ண்ட் ஆப்ஷன். சரியா? ரைட். அடுத்தது. இந்தியாவில் அரசின் தலைவர் யார்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இது வந்து அடிக்கடி குழப்பக்கூடிய ஒரு கேள்வி. ஓகேங்களா? ஹெட் ஆஃப் த ஸ்டேட், ஹெட் ஆஃப் த கவர்ன்மென்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? இப்ப ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யாரு? ஹெட் ஆஃப் த கவர்ன்மென்ட் யாரு? அப்படிங்கிறத நெறைய டைம் நெறைய பேர் வந்து குழப்பிப்பாங்க. சரியா? சோ ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அந்த இடத்துல பிரசிடென்ட் தான் வரணும். சரிங்களா? ஹெட் ஆஃப் த ஸ்டேட்ன்னு சொல்றப்ப, அந்த இடத்துல பிரசிடென்ட் தான் வரணும். இதே ஹெட் ஆஃப் த கவர்ன்மென்ட்ன்னு கேட்டா தான் நமக்கு பிரைம் மினிஸ்டர் வருவாரு. சரியா? இப்ப ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னா பிரசிடென்ட். இந்த இடத்துல பிரசிடென்ட்டே இல்ல. இல்லைங்கிறப்ப நம்ம நன் ஆஃப் தி அபோவ் அப்படிங்கிறத போட்டுறலாம். அடுத்தது. யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் கீழ்வரும் எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ பிரசிடென்ட் தான் வந்து யூனியன் டெரிட்டரிய வந்து அட்மினிஸ்டர் பண்றாரு. அவரு அந்த அத்தாரிட்டிய எப்படி எக்ஸர்சைஸ் பண்றாரு? யார் மூலியமா எக்ஸர்சைஸ் பண்றாருன்னா, உள்துறை அமைச்சகம் மூலியமா எக்ஸர்சைஸ் பண்றாரு. சரியா? அடுத்தது. இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்? சோ வீட்டோ பவர் ஆஃப் த பிரசிடென்ட் எது மேலலாம் இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஒரு ஆர்டினரி பில்ல வந்து அவருனால வீட்டோ பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வீட்டோ பவர்ல என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட் வீட்டோ அப்படிங்கிறது இருக்கு. அப்சல்யூட் வீட்டோ அப்படின்னா வித்ஹோல்ட் பண்றது. சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? இது தமிழ்ல நம்ம பின்னாடி வரக்கூடிய கேள்விகள்ல பார்ப்போம். சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பில்ல ரீகன்சிடரேஷன்க்கு அனுப்புறது. ரிட்டர்ன் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். அடுத்தது பாக்கெட் வீட்டோ. பாக்கெட் வீட்டோ அப்படின்னா சும்மாவே வச்சிருக்கிறது. ஓகேங்களா? அசென்டும் குடுக்காம, வித்ஹோல்டும் குடுக்காம, ரிஜெக்ட்டும் பண்ணாம அப்படியே வச்சிருக்கிறது. சரியா? எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம. இப்போ ஒரு ஆர்டினரி பில் மேல பிரசிடென்ட்டோட வீட்டோ பவர் இருக்கா அப்படின்னு கேட்டா, இருக்கு. எல்லாம் இந்த 3த்துல என்ன வேணாலும் பண்ண முடியும் அவருனால. மணி பில் மேல இருக்கா அப்படின்னு கேட்டா, மணி பில் மேல பொதுவா கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா மணி பில் அப்படிங்கிறது பிரசிடென்ட் கிட்ட ஆல்ரெடி கேட்டுட்டு தான் வரும். சரிங்களா? அதனால மணி பில் மேல வீட்டோ பவர் அப்படிங்கிறது கிடையாது.
கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பில்லுக்கு வீட்டோ பவர் இருக்கான்னு கேட்டா, அதுக்குமே கிடையாது. இதுக்கு ஒரு சட்ட திருத்தம் உதாரணத்துக்கு இருக்கு. 24வது சட்ட திருத்தம் 1971ல வந்திருக்கும். அதன்படி பார்க்கிறப்ப, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பில்லுக்கு வந்து பிரசிடென்ட்க்கு அந்த ரத்து செய்கின்ற அதிகாரம் அப்படிங்கிறது கிடையாது. ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பில்லுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. இருந்தாலும் ஒரு ஸ்டேட் கவர்ன்மென்ட்டோட ஒரு பில், மனி பில் வந்து பாஸ் பண்றாங்க ஒரு ஸ்டேட் கவர்ன்மென்ட். அந்த மனி பில்ல கவர்னர் என்ன பண்றாருன்னா, பிரசிடென்ட்க்கு அனுப்பி வைக்கிறாரு. பிரசிடென்ட்க்கு அனுப்பி வைக்கிறப்ப, இந்த மனி பில் மேல வீட்டோ பவர் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. சரிங்களா? ஸோ மனி பில்னு வந்துச்சுனாலே வீட்டோ பவர் பிரசிடென்ட்க்கு கிடையாது. அது ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, சென்டரா இருந்தாலும் சரி. சரிங்களா? இப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட்டான ஆன்ஸர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண மசோதா மீது அவருக்கு ரத்து செய்கின்ற அதிகாரம் இருக்கு. மாநில சட்ட மசோதா மீது ரத்து செய்கின்ற அதிகாரம் இருக்கு. ஸோ 1 அண்ட் 4ங்கிறது தான் கரெக்ட். இருந்தாலும் ஸ்டேட் பில்லுன்னு பார்க்கிறப்ப மனி பில் அப்படிங்கிறது எக்ஸம்ஷன் அந்த இடத்துல. சரியா? அடுத்தது 5வது கேள்வி என்ன குடுத்திருக்காங்கன்றத பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷஸ் எ பார்லிமென்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்ன்மென்ட்" அப்படிங்கிறது கரெக்ட் தான். பிரைம் மினிஸ்டர் இஸ் த ஹெட் ஆஃப் த கவர்ன்மென்ட். இப்ப தான் நம்ம பார்த்தோம். அரசாங்கத்தினுடைய தலைவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான். கரெக்ட் தான் இந்த ஸ்டேட்மென்ட். அடுத்தது பிரசிடென்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த கவர்ன்மென்ட் குடுத்திருக்காங்க. பிரசிடென்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஓகேங்களா? ஸ்டேட்னா தான் பிரசிடென்ட் வருவார். இப்போ 3 ஒன் தப்பு. அடுத்தது ரியல் எக்ஸிகியூட்டிவ் பவர் ரெஸ்ட் வித் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதாவது உண்மையான செயலாட்சி அதிகாரம் அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர் கிட்ட தான் இருக்கு. பிரசிடென்ட் கிட்ட இல்ல. சரியா? நாமினல் எக்ஸிகியூட்டிவ்னா பிரசிடென்ட். பெயரளவு அதிகாரம் கொண்டவர் தான் பிரசிடென்ட். உண்மையான செயலாட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா, அது பிரைம் மினிஸ்டர் கிட்ட தான் இருக்கு. சரியா? சோ 3 அண்ட் 4 தப்பு. 1 அண்ட் 2 அப்படிங்கிறது மட்டும் தான் கரெக்ட். ஓகேவா? 1 அண்ட் 2 கரெக்ட். கரெக்ட் ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது 6வது கேள்வி. கீழ் காணப்படும் வாக்கியங்கள் குடியரசுத் தலைவரின் தேர்தல் குறித்து இதில் எது தவறான வாக்கியம் என்று கண்டறியவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தவறான ராங் ஸ்டேட்மெண்ட். இங்கிலீஷ்ல என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் குடுத்திருக்காங்க. அதுல ராங் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அவர் ஒரு இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். ஆமா, கரெக்ட் தான். பாராளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்களால் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஹி இஸ் எலக்டட் பை மெம்பர்ஸ் ஆஃப் 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமென்ட் அலோன் அப்படிங்கிறது தப்பு. ஃபர்ஸ்ட் மெம்பர்ஸ் ஆஃப் 2 பார்லிமென்ட் ஆஃப் ஹவுசஸ்ங்கிறதே தப்பு தான். ஒன்லி எலக்டட் மெம்பர்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும் தான் வருவாங்க. நாமினேட்டட் எம்பி வரமாட்டாங்க. அதே மாரி மாநிலத்தில பார்த்தீங்கன்னா, சட்டமன்றம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஆ அங்க இருக்கக்கூடிய எம்.எல்.ஏஸ் வருவாங்க. சரியா? அவங்கலாம் சேர்ந்து தான் யார எலக்ட் பண்றாங்க? பிரசிடென்ட்ட எலக்ட் பண்றாங்க. சோ இந்த இடத்துல மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமென்ட் அலோன் குடுத்திருக்காங்க. சோ அது எப்படி பார்த்தாலும் அது தப்பு தான். சரிங்களா? சி என்ன இருக்கு? ஷுட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிங்கிறது எல்லாருக்குமே வரும். அடுத்தது ஹி இஸ் எலக்டட் பை மெம்பர்ஸ் ஆஃப் எலக்டோரல் காலேஜ். இந்த எலக்டோரல் காலேஜ் தான் இவங்க. சரியா? அப்ப டியும் கரெக்ட் தான் நமக்கு. தவறானது கேட்டிருக்காங்க. பி தான் தவறாக இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் பிரசிடென்ட்டோட ஆர்டிகில்ஸ் வச்சு குடுத்திருக்காங்க. சரியா? கொஸ்டின்லயே இது ஃபர்ஸ்ட் ஒன் தப்பா இருக்குங்க. ஆக்சுவலி 53ங்கிறது வரணும். சரியா? இப்ப ஆர்டிகிள் 53 அப்படிங்கிறது என்ன பார்த்தோம் நம்ப? ஆர்டிகிள் 53 அப்படின்னு பார்க்கிறப்ப 52னா பிரசிடென்ட் இருக்கணும். 53னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கணும். 352 அப்படிங்கிறது நேஷனல் எமர்ஜென்சி. 76னா அட்டார்னி ஜெனரல். 75னா அப்பாயின்ட்மென்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? 3142. அடுத்தது இந்திய தேர்தல் முறைகளில் ஒற்றை மாற்று வாக்குமூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் யாரு? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ புரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? சோ அதன் மூலியமா தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அதிகாரிகள் யாரு? ஐ மீன் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ராஜ்யசபா இவங்க 3 பேரும் தான். சரியா? இதுல பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் பேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. மறைமுக வாக்கெடுப்பு முறை ஐ திங்க். சரியா? அதே மாரி தான் வைஸ் பிரசிடென்ட்க்கும் சீக்ரெட் பேலட். ஆனா ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, 2003ல இருந்து ஓப்பன் பேலட் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? இது இந்த கட்சி தாவல் தடை சட்டம் அதோட ரிலேட் ஆயிரும். சிம்பிளா நம்ம ஓப்பன் பேலட்ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்தியாவிலே 3 ஆட்களுக்கு மட்டும் தான் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு. அதுல 2 ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் பேலட். ஒருத்தருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பேலட் அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது. அக்கார்டிங் டூ ஆர்டிகிள் 359. சோ நம்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கிறப்பயே பார்த்தோம். ஆர்டிகிள் 358 அப்படிங்கிறது அ எமர்ஜென்சி டைம்ல ஆர்டிகிள் 19 என்ன ஆகும் அப்படிங்கிறத பத்தி பேசுறது. ஆர்டிகிள் 359 அப்படிங்கிறது மத்த அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ பத்தி பேசுறதுன்றத நம்ம பார்த்திருந்தோம். சரிங்களா? சோ அதன்படி பார்க்கிறப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்றவர் அப்படின்னு சொல்லி.
சோ இந்த 359ல என்ன சொல்லியிருப்பாங்க 20யும் 21யும் கேன்சல் பண்ண முடியாது. என்ன டைப் ஆஃப் எமர்ஜென்சினாலும். இதே ஆர்டிகிள் 19 எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சினா நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்ப கேன்சல் பண்ணலாம். இன்டர்னல் எமர்ஜென்சி அப்ப பண்ண முடியாது. அதாவது ஆர்ம்டு ரிபெல்லியன் அப்ப பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். இல்லையா? ரைட். அடுத்தது. இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் மீதான உயர்தனி ஆணை அதிகாரம் யாரிடம் உற்றமைந்திருக்கிறது? அதாவது சுப்ரீம் கமாண்ட் ஆஃப் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்னா, நமக்கு பிரசிடென்ட் தான் வருவார். சரிங்களா? டைரக்ட்டான கொஸ்டின் இதெல்லாம். அடுத்ததா பார்ப்போம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்திய அரசமைப்பின் அடிப்படை கட்டமைப்பின் தொடர்பில்லாத வழக்கினை கண்டறிக. பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனோட ரிலேட் ஆகாத கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ.கே. ராய் கேஸ் தான் வரும். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா, தேசிய பாதுகாப்பு அவசர சட்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. நேஷனல் செக்யூரிட்டி ஆர்டினன்ஸ பேஸ் பண்ணி இருந்திருக்கும். சரிங்களா? இது எப்போ வந்திருக்குன்னா 1980. ஓகேவா? சோ அதுக்கு இதுக்கும் தான் சம்மந்தம் கிடையாது. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எவல்யூஷன் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கோலக்நாத் வந்திருக்கும். அப்புறமா கேசவானந்த பாரதி கேஸ்ல பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து மாறாத வகையில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மினர்வா மில்ஸ் கேஸ்ல பேசிக் ஸ்ட்ரக்சர அமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது முக்கியமான கேள்வி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை ஜனாதிபதிகளுடைய சரியான வரிசைய வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நமக்கு ஜனாதிபதிகள், துணை ஜனாதிபதிகள் அப்படின்னா, ஆர்டிகிள் 63க்கு கீழ தான் இந்த துணை ஜனாதிபதிகள் அப்படிங்கிறவங்க வருவாங்க. வைஸ் பிரசிடென்ட், 2ண்ட் ஹையஸ்ட் வருவாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் 2ண்ட் வைஸ் பிரசிடென்ட் வருவாங்க. சோ இந்த துணை ஜனாதிபதிகள் அப்படிங்கிறது அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் மாரி இந்தியாவுல இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட். அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் மாரி தான் இந்தியாவுல இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட். அந்த மாதிரி தான் இங்கேயும் உருவாக்கியிருப்பாங்க. சரியா? சோ அந்த லிஸ்ட்ட வந்து நம்ம நல்லா படிச்சுக்கணும். சோ இங்க கரெக்ட் ஆன்ஸர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாகிர் உசைன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்ஸர். சரியா? அடுத்தது. இந்திய குடியரசுத் தலைவரின் தடுப்பாணை அதிகாரத்தில் உள்ளடக்கியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ வீட்டோ பவர்ஸ்ல எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கெட் வீட்டோ வரும், அப்சல்யூட் வீட்டோ வரும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சஸ்பென்சிவ் வீட்டோ வரும். இது 3 தான் வரும். பாக்கெட் வீட்டோ, முழுமையான நீதி அதிகாரம், இடைநீக்க தடுப்பாணை அப்படிங்கிறது இது எல்லாமே வரும். சரிங்களா? இந்த குவாலிஃபைட் வீட்டோ அப்படிங்கிறது நம்ம பிரசிடென்ட்க்கு வராது. அமெரிக்கன் பிரசிடென்ட்க்கு மட்டும் தான் இந்த குவாலிஃபைட் வீட்டோ அப்படிங்கிறது இருக்கு. சரியா? சோ இப்ப அடுத்த தடவ நமக்கு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, இந்த வீட்டோ அதிகாரங்கள எந்த பிரசிடென்ட் எப்ப பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறத கேட்பாங்க. சரியா? சோ அப்படி பார்க்கிறப்ப, நமக்கு ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் வீட்டோ அப்படிங்கிறது. சரிங்களா? அப்சல்யூட் வீட்டோ அப்படிங்கிறத முதல்ல பார்த்தீங்கன்னா, 1954ல பயன்படுத்தியிருப்பாங்க. 1954ல யார் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து பயன்படுத்தியிருப்பார். எதுக்காக அப்படின்னா, இந்த பெப்சோ அப்படின்னு சொல்லி ஒரு பில் இருக்கும். மசோதா இருக்கும். சரிங்களா? இந்த பெப்சோ அப்படிங்கிற மசோதாவுக்காக பயன்படுத்தியிருப்பார். பெப்சோ அப்ராப்ரியேஷன் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா அப்சல்யூட் வீட்டோவ 2வதா பயன்படுத்தினது யார் அப்படின்னா, 1991ல அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த வெங்கட்ராமன் அவர்கள். ஓகேங்களா? வெங்கட்ராமன் அவர்கள் எதுக்காக பயன்படுத்தியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெப்சோ பில் 1954. வெங்கட்ராமன் அவர்கள் எதுக்கு பயன்படுத்தியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட் பில் அப்படின்னு சொல்லி வரும். அவங்களோட சம்பளம் அது தொடர்பாக வரக்கூடிய ஒரு மசோதா. எப்பன்னா 1991ல. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சஸ்பென்சிவ் வீட்டோ இடைநீக்க தடுப்பாணை அப்படிங்கிறத அப்துல் கலாம் அவர்கள் பயன்படுத்தியிருப்பார். ஏபிஜே அப்துல் கலாம். சரிங்களா? எதுக்காக அப்படின்னா, ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் பில் எப்போ அப்படின்னா 2006ல பயன்படுத்தியிருப்பார். சரிங்களா? சோ இந்த சஸ்பென்சிவ் வீட்டோவ இடைநீக்க தடுப்பாணைய பயன்படுத்தின ஒரே குடியரசுத் தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மட்டும் தான். அடுத்ததா பாக்கெட் வீட்டோ. பாக்கெட் தடுப்பாணை அப்படிங்கிறத 1986ல சரிங்களா? 1986ல இந்தியன் போஸ்ட் ஆஃபிஸ் பில் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா இருக்கு. போஸ்ட் ஆஃபிஸ்க்காக ஒரு பில் இருக்கும். சரியா? அந்த இந்தியன் போஸ்ட் ஆஃபிஸ் பில் 1986ல வந்திருக்கும். அப்போதைய ச குடியரசுத் தலைவராக இருந்த ஜியானி ஜெயில் சிங் வந்து பயன்படுத்தியிருப்பார். சரியா? இத கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. கட்டாயம் இதுலருந்து கேள்வி வரும். சரியா? நெக்ஸ்ட் இந்தியாவோட ஜனாதிபதி தொடர்பாக சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மனி பில் கேன் பி இன்ட்ரோடியூஸ்ட் இன் த பார்லிமென்ட் ஒன்லி வித் ஹிஸ் பிரியர் ரெக்கமெண்டேஷன். அதாவது ஒரு பண மசோதாவ குடியரசுத் தலைவரோட முன் பரிந்துரையோட தான் நம்ம அனுமதிக்க முடியும். ஐ மீன் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். கரெக்ட் தான். அடுத்தது when the financial stability or credit of the nation is threatened, the president can declare the financial emergency. So நம்ம நாட்டோட நிதி நிலைமை மோசமாயிருச்சு அப்படின்னா, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிய கொண்டு வருவார். கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட். குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ அவரோட
பவர பயன்படுத்துறதுக்காக அவர் வந்து எந்த கோர்ட்லயும் போய் ஆன்ஸர் பண்ண தேவையில்ல. நாட் ஆன்சரபிள் ஓகேங்களா? 361ல இவரோட பிரிவிலேஜஸ்ல வந்து வரும். ஓகேங்களா? இம்யூனிட்டீஸ்ல வந்து வரும். சரிங்களா? ஸோ 3 ஒன்னும் கரெக்ட் தான். 4த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிரசிடென்ட். யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அவருக்கு தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுவுமே கரெக்ட் தான். 4மே பேசிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் 4மே கரெக்ட் தான். சரியா? அடுத்தது துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, அவரை பதவி நீக்கம் செய்யும் முறை யாது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஒருத்தர் பிரசிடென்ட்டா ஆக்ட் ஆகுறப்ப, அவர ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்? பிரசிடென்ட்க்கு எப்படியோ அதே மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட்டா இருக்காரு அப்படின்னா, அவர ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ரொசீஜருமே அதே மாரி தான் இருக்கும். இப்ப ரிமூவ் எப்படி பண்ணுவாங்க? ஒரு பிரசிடென்ட்ட எப்படி இம்பீச்மென்ட் பண்ணுவாங்க? 61 அப்படிங்கிற ஆர்டிகில்க்கு கீழ அவர இம்பீச்மென்ட் பண்ணுவாங்க. எப்படி? அந்த இம்பீச்மென்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த லோக்சபாலயும் கொண்டு வரலாம், ராஜ்யசபாலயும் கொண்டு வரலாம். சரிங்களா? கொண்டு வரதுக்கு முன்னாடி 1/4 சப்போர்ட் இருக்கணும். 1/4 எம்பியோட சப்போர்ட் இருக்கணும். கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 14 நாள் வந்து நோட்டீஸ் குடுப்பாங்க. அதுக்கப்புறமா 2/3 மெஜாரிட்டில பாஸ் பண்ணி இன்னொரு அவைக்கு அனுப்புவாங்க. அவங்களும் 2/3ல பாஸ் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? இதுதான் ப்ரொசீஜர். சரியா? சோ ஆர்டிகில் 61 தான் இம்பீச்மென்ட்ட பத்தி சொல்லுது. இம்பீச்மென்ட் அப்படிங்கிறது ஒரு குவாசி ஜுடிஷியல் ப்ரொசீஜரா இருக்கு. பகுதியளவு நீதி அதிகாரம் கொண்ட ஒரு நடைமுறையாக இருக்கு. சரியா? அடுத்தது தேர்தல் ஆணையம் தனது வருடாந்திர அறிக்கையை யாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னா, இந்திய குடியரசுத் தலைவர் கிட்ட சமர்ப்பிப்பாங்க. சரியா? அடுத்தது குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவில் எத்தனை உறுப்பினர்களை நியமிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 12 பேர வந்து நாமினேட் பண்றார். இந்த 12 பேரும் பார்த்தீங்கன்னா, என்னென்ன சர்வீஸ்ல இருந்து அந்த சோசியல் சர்வீஸ் அந்த மாரிலாம் வரும் இல்லையா? என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டரேச்சர் இலக்கியம், அடுத்தது சயன்ஸ் அறிவியல், அடுத்தது ஆர்ட் கலைத்துறை, அடுத்ததா சோசியல் சர்வீஸ். ஓகேங்களா? இந்த 4 தான் நமக்கு வந்து குடியரசுத் தலைவர் அந்த 12 பேர நாமினேட் பண்றாரு இல்லையா? அந்த 12 பேரும் இந்த ஏரியால இருந்து தான் வரும். ஒண்ணு லிட்டரேச்சர், சயன்ஸ், ஆர்ட், சோசியல் சர்வீஸ் இந்த மாரி கேட்டகரி. அதே மாரி கவர்னர் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாருன்னா, ஒரு 1/6 வந்து நாமினேட் பண்ணுவாரு. எங்க? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல. ஓகேங்களா? சட்ட மேலவையில. அவங்கலாம் என்ன மாதிரியான ஆட்களா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்டரேச்சர், இலக்கியம், ஆர்ட், கலைத்துறை, சயன்ஸ், அறிவியல், அ சோசியல் சர்வீஸ் வரும் இங்கேயுமே. எக்ஸ்ட்ராவா ஒண்ணு என்ன வரும் அப்டின்னா, கோஆப்பரேட்டிவ் மூவ்மென்ட் அப்படிங்கிறது மட்டும் எக்ஸ்ட்ராவா வரும். ஓகேங்களா? அப்ப இந்த வித்தியாசத்த புரிஞ்சுக்கணும். இங்க 4 மட்டும் தான் வருது. இங்க எக்ஸ்ட்ராவா கோஆப்பரேட்டிவ் மூவ்மென்ட் அப்படிங்கிறது வருது. இதையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. சரியா? அடுத்தது குடியரசுத் தலைவருடைய அந்த வீட்டோ அதிகாரங்கள வச்சு கேட்டிருக்காங்க. ஆர்டினரி பில்ஸ் கேன் பி ராட்டிஃபைட், ரிஜெக்டட் அண்ட் ரிட்டர்ன்ட். நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஒரு ஆர்டினரி பில்லுக்கு அவருக்கு எல்லா வீட்டோ அதிகாரங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி. மணி பில்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவருனால சஸ்பென்சிவ் வீட்டோவ பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். ஓகேங்களா? சஸ்பென்சிவ் வீட்டோ. சஸ்பென்சிவ் வீட்டோ அப்டின்னா என்ன? நமக்கு ஒரு மசோதா அவர் கைக்கு வரப்ப, அத திருப்பி அனுப்பலாம். ரிட்டர்ன் பண்ணக்கூடிய அதிகாரம். அதாவது ரீகன்சிடரேஷன்க்கு அனுப்ப முடியும். சரிங்களா? ரீகன்சிடரேஷன்க்கு அனுப்ப முடியும். ஓகேங்களா? அததான் இங்க குடுத்திருக்காங்க. பண மசோதாவை உறுதி செய்தல் மற்றும் நிராகரித்தல் கூடும். ஆனால் திருப்பி அனுப்புதல் கூடாது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது மணி பில்ல வந்து ராட்டிஃபை அக்செப்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். ஓகே இது 2 பண்ணலாம். ஆனா திருப்பி அனுப்ப மட்டும் முடியாது மணி பில். ஏன்னா, மணி பில்ல அவர்கிட்ட கேட்டுட்டு தான் கொண்டு வருவாங்க. எக்ஸாம்பிள்க்கு பட்ஜெட். பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு மணி பில் தான். அவர்ட்ட கேட்டுட்டு தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சரியா? இப்ப 1 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 3 ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் பில் கேன் பி ராட்டிஃபைட், ரிஜெக்டட் ஆர் ரிட்டர்ன்ட். சோ அரசியலமைப்பு திருத்த மசோதாவ அவரு என்னதான் பண்ண முடியும்? அக்செப்ட் தான் பண்ண முடியும். இததான் எந்த அமெண்ட்மென்ட்ல சொல்லியிருந்தாங்க? 24வது சட்ட திருத்தம் 1971ல சொல்லியிருப்பாங்க. சரியா? இப்ப இது வந்து தப்பு. ஃபர்ஸ்ட் 2 தான் கரெக்ட். என்ன கேட்டிருக்காங்க? சரியான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்ப 1 அண்ட் 2 கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? நெக்ஸ்ட் பார்டனிங் பவர பத்தி குடுத்திருக்காங்க. குடியரசுத் தலைவரின் மன்னிப்பளிக்கும் அதிகாரம் பற்றிய கீழ்க்கண்ட கூற்றுகளை கருதவும். நமக்கு யுபிஎஸ்சி ரீசென்ட்டா முடிஞ்ச யுபிஎஸ்சி கொஸ்டின்ல கூட இது கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? அவர் இந்த விவகாரத்தினை மேல்முறையீட்டு நீதிமன்றமாக செயல்படுத்துகிறார் அப்படின்னு. ஹி எக்ஸர்சைசஸ் ஹிஸ் அத்தாரிட்டி அஸ் அ கோர்ட் ஆஃப் அப்பீல். சோ அவர் வந்து ஒரு மேல்முறையீட்டு அதிகாரி மாதிரி அ நீதிமன்றம் மாரி இந்த இடத்துல செயல்படல. ஓகேங்களா? அது தவறு. டஸ் நாட் எக்ஸர்சைஸ் ஹிஸ் அத்தாரிட்டி அஸ் அ கோர்ட் ஆஃப் அப்பீல் அப்படின்னு சொல்லி வரணும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. அடுத்தது அவரின் அதிகாரம் நீதித்துறையிலிருந்து சுதந்திரமானது இல்லை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. நாட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜுடிஷியரின்னு குடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜுடிஷியரி. சுதந்திரமாக தான் இருக்கு. ஓகேவா? அப்ப 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு நமக்கு. அடுத்தது குடியரசுத் தலைவர் கருணை மனு கோருவோருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட் தான். அவரு எந்த கட்டுப்பாடும்
இல்ல அவருக்கு. ஓகேவா? சோ நாட் பவுண்ட் டூ ஹியர் அ பெட்டிஷன் ஆஃப் மெர்சி அப்படிங்கிறது கரெக்ட் தான். அடுத்தது பவர் ஆஃப் கிராண்ட் பவர் டூ கிராண்ட் பார்டன் இஸ் பிரைமரிலி எ மேட்டர் ஃபார் ஹிஸ் டிஸ்கிரிஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ அவரோட டிஸ்கிரிஷன் தான். ஓகேங்களா? அந்த மன்னிப்பளிக்கக்கூடிய அதிகாரம் என்பது அடிப்படையில பார்த்தோம்னா, அவருடைய சிறப்பதிகாரத்துக்கு கீழ தான் வருது. அப்படிங்கிறது நம்ம டிஎன்பிஎஸ்சி குடுத்த ஆன்ஸர் கீழ கரெக்ட்ன்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஆனா நல்லா டீப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து ஒருத்தருக்கு பார்டனிங் பண்ணலாம். மன்னிப்பு வந்து குடுக்கலாம். ஆனா எப்ப குடுக்க முடியும் அப்படின்னா, கேபினெட் இருக்காங்க இல்லையா? கேபினெட் வந்து அப்படி அட்வைஸ் பண்ணா மட்டும் தான். கேபினெட்டோட அட்வைஸ பேஸ் பண்ணி தான் இவர் வந்து ஒருத்தருக்கு வந்து மன்னிப்பு வழங்க முடியும். சரிங்களா? அப்படி டீப்பா போய் பார்த்தோம்னா, கேபினெட்டோட அட்வைஸ பேஸ் பண்ணி பண்றனால இவருக்கு டிஸ்கிரிஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுல இல்ல. ஆனா டிஎன்பிஎஸ்சி குடுத்த ஆன்ஸர்ல இந்த மாரி குடுத்திருந்தாங்க. சோ அந்த ஆன்ஸர் தான் நம்ம குடுத்திருக்கோம். இருந்தாலும் சரியான ஒரு நடைமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட்ட பொறுத்தவரைக்கும் கேபினெட் அட்வைஸ பேஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணுவாரு. இந்த இடத்துல மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கேபினெட்டோட ரெக்கமெண்டேஷன பேஸ் பண்ணி தான் அவரு வழங்குவார். சரிங்களா? சோ இந்த இடத்துல இத நல்லா புரிஞ்சுக்கணும். இத தான் நேத்து நமக்கு கேட்டிருந்தாங்க யுபிஎஸ்சிலயுமே. அதே மாரி பார்க்கிறப்ப, நமக்கு இந்த மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரத்துக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? நீதி புனராய்வு இருக்கா? அப்படின்னு கேட்டா, லிமிட்டடா இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல மட்டும் தான் இருக்கு. இன்கேஸ் அவர் வந்து ரொம்ப ஆ கேபினெட் அட்வைஸ்க்கு எதிராக செயல்படுறாரு, இல்ல தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் குடுத்துறாரு. அந்த மாதிரி ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸஸ்ல தான் ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கு. அதனால தான் லிமிட்டட் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? சோ 3 அண்ட் 4 அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கரெக்ட் அக்கார்டிங் டூ டிஎன்பிஎஸ்சி. சரியா? நெக்ஸ்ட் தவறான கூற்றுகளை கண்டறியவும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சட்டமன்றம் இயற்றிய மசோதாவுக்கும் குடியரசுத் தலைவர் தன்னுடைய இசைவைத் தர அரசியலமைப்பு சட்டம் ஓர் எல்லையை வலியுறுத்தி உள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? The Constitution imposes limits to President to give assent to the bill passed by state legislature அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ பொதுவா பார்த்தோம் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் வைஸ் பார்க்கிறப்ப, லிமிட் அப்படின்னு இந்த இடத்துல எத மீன் பண்ண வராங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆம் ஒண்ணு அசென்ட் குடுக்கணும், இல்ல வித்ஹோல்ட் பண்ணணும், இல்ல ரிட்டர்ன் பண்ணணும். இந்த மாரியான அதிகாரங்கள் இருக்கியா? பாக்கெட் வீட்டா வச்சுக்கலாம். இல்ல ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற இந்த மாரி அதிகாரங்கள் இருக்கு இல்லையா? இத தான் அவங்க லிமிட்ன்னு சொல்லி சொல்ல வராங்கன்றத நம்மனால புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஏன்னா, நமக்கு ஆப்ஷன்ல பொதுவா பார்க்கிறப்ப எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. டைம் லிமிட்டோ கிடையாது. இந்த 3மே அவருடைய அதிகாரங்கள் அப்படிங்கிற பேரு கீழ வரும். ஒரு மசோதா, மாநில மசோதா யார்கிட்ட வருது? ஒரு மாநில மசோதா வந்து குடியரசுத் தலைவர் கிட்ட வருது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம் அவரு? அவரு வந்து அசென்ட் குடுக்கலாம், வித்ஹோல்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணி விடலாம். இந்த மாதிரியான அதிகாரங்கள் தான் அவருக்கு இருக்கு. அவர்கிட்ட எந்த லிமிட்டுமே கிடையாது. டைம் லிமிட் அப்படிங்கிறதுமே கிடையாது. சரிங்களா? கான்ஸ்டிடியூஷன்ல அந்த மாரி எதுவும் சொல்லப்படல. இருந்தாலும் டிஎன்பிசில இது கரெக்ட்ன்னு சொல்லி குடுத்திருந்தாங்க. மேபி இந்த இத தான் அவங்க லிமிட்ன்னு மீன் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? அதனால அப்படி நம்மளும் எடுத்துக்கிறோம். அடுத்தது 2வது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, சட்ட உறுப்பு 143 கீழ் குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைத்திருக்கும் மசோதா பற்றி உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசிக்கலாம். சோ, பிரசிடென்ட் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட ஏதாவது ஒரு பில்ல ரெஃபர் பண்றாருன்னா, அதுக்கு 143 தான் நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம். கரெக்ட் தான் இது. தி பவர் ஆஃப் தி பிரசிடென்ட் அசென்ட் டூ பில் பாஸ்ட் பை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் பார்லிமென்ட் ஆர் தி சேம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள் இயற்றிய மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் ஒரே மாதிரியான அதிகாரத்தை கொண்டிருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது தவறு. இப்ப பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை இயற்றி பிரசிடென்ட் கையில குடுக்குது. பிரசிடென்ட் என்ன பண்ணலாம்? அத ஒரு டைம் ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னா, மறுபடியும் அது பாராளுமன்றத்துக்கே வரும். பாராளுமன்றம் மறுபடியும் அத அப்படியே இயற்றி பிரசிடென்ட் கையில குடுக்குறப்ப, அவரு கட்டாயம் ஒப்புதல் தெரிவிச்சு தான் ஆகணும். சரிங்களா? இதுவே சட்டமன்றம் ஒரு மசோதாவை இயற்றி அது பிரசிடென்ட் கைக்கு போகுது. பிரசிடென்ட் அத திருப்பி அனுப்புறாரு சட்டமன்றத்துக்கே. சட்டமன்றம் அத மறுபடியும் பாஸ் பண்ணி அனுப்புறப்ப, பிரசிடென்ட் இந்த இடத்துல கட்டாயமா கையெழுத்து போடணுங்கிற அவசியம் கிடையாது. திருப்பியும் அனுப்பி விடலாம். 2 டைம், 3 டைம், 4 டைம் அந்த மாரி நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அப்ப 2த்துக்குமே பேசிக்கா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரே மாதிரியான அதிகாரத்த அவர் வச்சிருக்கல. அததான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி பார்க்கிறப்ப 3 ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. அதே மாதிரி பாராளுமன்றம் இயற்றிய மசோதா மீது குடியரசுத் தலைவர் காலவரையின்றி ஒப்புதல் தராமல் வைத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? தி பிரசிடென்ட் கேனாட் கீப் எ பில் ஆஃப் தி பார்லிமென்ட் பெண்டிங் அட் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஃபார் அன் இன்டெஃபினிட் பீரியட் ஆஃப் டைம். அவரு வந்து ரொம்ப நாளைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாம வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஆக்சுவலி அவரால வச்சிருக்க முடியும். சரியா? பாக்கெட் வீட்டோங்கிறது அதுக்கு தான் இருக்கு. சரியா? இப்ப 4த் ஒண்ணும் தப்பு. சரியா? இப்ப 3 அண்ட் 4 அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல தப்பான ஆன்ஸர் அக்கார்டிங் டூ டிஎன்பிஎஸ்சி.
3 அண்ட் 4 பேசிக்காவே தப்பு தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்க்கு அது என்ன கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து நமக்கு எதுவுமே சொல்ல கிடையாது. ரைட். அடுத்தது. குடியரசுத் தலைவர் அவசர கால பிரகடனம் செய்யும் முன்பு அதனை பாராளுமன்றம் முன் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அது பாராளுமன்றத்துக்கிட்ட ஒப்புதல் வாங்கணும் இல்லையா? அதுதான். அடுத்தது 22. 22ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செயலாட்சி அதிகாரம் என்ற கருத்து அரசியலமைப்பால் வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படிங்கிறத கான்ஸ்டிடியூஷன்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. ஓகேங்களா? கான்ஸ்டிடியூஷன்ல எக்ஸிக்யூட்டிவ் பவர், பட்ஜெட் அப்படிங்கிற அந்த மாரியான வார்த்தைகள், அன்டச்சபிலிட்டி இது எதையுமே வந்து அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. அடுத்தது 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? குடியரசுத் தலைவரின் செயலாட்சி அதிகாரம் மத்திய பாராளுமன்ற அதிகாரத்திற்கு இணையான அளவில் செயற்படுத்தப்படக்கூடியதாகும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. The executive power of the president is co-extensive with that of the legislative power of the union அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றம் எதுல எல்லாம் சட்டம் இயற்றலாம்? யூனியன் லிஸ்ட்ல இயற்ற முடியும். கன்கரன்ட் லிஸ்ட்ல இயற்ற முடியும் இல்லையா? பொதுவா பார்த்தோம்னா, நமக்கு பாராளுமன்றம் யூனியன் லிஸ்ட்ல சட்டங்களை இயற்றுறாங்க. அதே மாதிரி பிரசிடென்ட்டும் யூனியன் லிஸ்ட்ல அவரோட அதிகாரங்கள செலுத்த முடியும். எக்ஸிக்யூட்டிவ் பவர செலுத்த முடியும். அதுதான் இந்த பாயிண்ட். சரிங்களா? அடுத்தது. The executive power is also includes determination of government policy. செயலாட்சி அதிகாரம் என்பது அரசாங்க கொள்கையை தீர்மானிக்கும் அதிகாரத்தையும் உள்ளடக்கியது. கரெக்ட் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. 2, 3 தப்பு. கரெக்ட். சரியா? 4த் ஸ்டேட்மெண்ட். குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவருக்கு ஒருவர் குறிப்பானதொரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக பதிவு செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. To be elected to the office of the president, a person must be registered as a voter in the parliamentary assembly அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஒருத்தர பிரசிடென்ட்டா நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா என்ன கண்டிஷன்? 1 இந்திய குடிமகனாக இருக்கணும். 35 வயசு முடிஞ்சிருக்கணும். லோக்சபா மெம்பர் ஆகறதுக்கான தகுதிகள் வந்து இருக்கணும். ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அப்ப இவருடைய பிரசிடென்ட்டா எலக்ட் பண்றதுக்கான தகுதிகள்ல எங்கேயுமே வோட்டரா இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல. அப்ப 4த் ஸ்டேட்மெண்ட் தப்பு நமக்கு. 2 அண்ட் 3 அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரியா? அடுத்தது. பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? எந்தெந்த ஆர்டிகல்ஸ் மூலியமா அவர பதவி விலக்கம் செய்ய முடியும்? 61 நமக்கு தெரியும். இம்பீச்மென்ட் பத்தி. அவர் வந்து எப்ப பதவி நீக்கம் செய்யலாம்? வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன வயலேட் பண்ணிட்டாரு, மீறிட்டார் அப்படின்னா தான் நம்ம அவர பதவி நீக்கம் செய்ய முடியும். அதுதான் இந்த 56 1 வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்தது 24. மாநிலங்களவையின் முன்னாள் தலைவராக செயல்படுகிறார். யாரு தலைவராக செயல்படுகிறாரு? துணை குடியரசுத் தலைவர் தான் தலைவராக செயல்படுறார். சரிங்களா? அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஒவ்வொரு பிரசிடென்ட்ட குடுத்துட்டு அவங்க எந்த காலகட்டத்தில இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபக்ருதீன் அலி அகமது அப்படின்னா 74. வி.வி. கிரி அவர்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு 69. நீலம் சஞ்சீவ ரெட்டி பார்த்தீங்கன்னா 77. ஜாகிர் ஹுசைன் அவர்கள் பார்த்தீங்கன்னா 67. சரிங்களா? இவர் தான் நீலம் சஞ்சீவ ரெட்டி தான் அன்அப்போஸ்டா வின் பண்ணியிருப்பாரு. அன்அப்போஸ்ட்ன்னு சொல்றோம் இல்லையா? ஆக்சுவலி அது அன்அப்போஸ்ட். அததான் அன்அப்போஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அடுத்தது 26. 26 என்ன கேட்டிருக்காங்க? கீழ்காண்பவற்றில் எது குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 35 வயசு இருக்கணுமா? கரெக்ட். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். அது மாநிலங்களவை அல்ல, மக்களவை அப்படின்னு சொல்லி வரணும். இப்ப இதுதான் தப்பா இருக்கு நமக்கு. சரியா? ராஜ்யசபா கிடையாது. லோக்சபான்னு வரணும். சிட்டிசன் ஆஃப் இந்தியா கரெக்ட். ஆதாயம் தரக்கூடிய பதவிகள்ல இருக்கக்கூடாது. அது எல்லாமே கரெக்ட் தான். அடுத்தது எவ்வளவு பேர நியமிக்கிறார், நாமினேட் பண்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 பேர நாமினேட் பண்றார். அடுத்தது போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் இந்தியாவிலே யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலம் சஞ்சீவ ரெட்டி அவர்கள். சரியா? நீலம் சஞ்சீவ ரெட்டி. அடுத்தது 29. 29ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் ஓர் அங்கம் ஆவார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? தி பிரசிடென்ட் இஸ் எ கான்ஸ்டிட்யூயன்ட் பார்ட் ஆஃப் பார்லிமென்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? அது வந்து கரெக்ட் தான் நமக்கு. பாராளுமன்றம்னாலே லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட் அப்படித்தான் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்தது அவர் 2 பாராளுமன்ற அவைகளிலும் அமரலாம், விவாதத்தில் பங்கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. He may sit or participate in the discussion in either of the 2 houses. அவர் வந்து பாராளுமன்றத்துல இரு அவைகளிலும் அமர முடியாது.
அந்த டிஸ்கஷன்ல பார்ட்டிசிபேட்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒண்ணே ஒண்ணு தான் அவரு பாராளுமன்றத்துக்கு போய் பண்ணுவாரு. ஸ்பெஷல் அட்ரஸ் வந்து குடுப்பாரு. ஒவ்வொரு வருஷமும் முதல் கூட்டத்தொடர்லயும், ஒவ்வொரு தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய முதல் கூட்டத்தொடர்லயும் போயி அவரு ஒரு ஸ்பீச்ச தான் குடுப்பாரு. மத்த டிஸ்கஷனோ, பார்ட்டிசிபேஷனோ எதுவுமே இருக்காது. சரியா? ஸோ 2ண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது, பாராளுமன்றம் இயற்றும் சட்டங்கள் போல முயற்சி மற்றும் வீச்சில் குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்கள் இயற்ற முடியாது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. The president cannot promulgate ordinance having the same effect and same effect on the law passed by parliament அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இது தவறு. ஓகேங்களா? இந்த இடத்துல கேன் அப்படின்னு சொல்லி வரும். அவர்னால பாராளுமன்றம் கொண்டு வர சட்டம் மாதிரியே ஒரு அவசர சட்டத்தையும் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? சோ இந்த ஸ்டேட்மெண்ட் பேசிக்காவே நமக்கு தப்பு தான். சரியா? அடுத்தது 4வது ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? பாராளுமன்றத்தின் 2 அவைகளும் அமர்வில் இல்லாத பொழுது, குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் இயற்ற முடியாது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ 2 ஹவுஸும் செஷன்ல இல்லாதப்ப தான் அவரு அவசர சட்டமே கொண்டு வர முடியும். ஓகேங்களா? அப்ப இது கரெக்ட் தான். ஓகேங்களா? கேன் புரொமல்கேட் ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அப்ப கரெக்ட் தான் இங்க. ஓகேங்களா? பாராளுமன்றத்தின் 2 அவைகளும் அமர்வில் இல்லாதபோது குடியரசுத் தலைவர் சட்டம் இயற்ற முடியும் அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேங்களா? சோ தமிழ்ல நமக்கு கேள்வி வந்து டிஎன்பிஎஸ்சி குடுத்திருக்காங்க இப்படி. இருந்தாலும் இங்கிலீஷ் கேள்வி தான் ஃபைனல்னு பார்க்கிறப்ப, வென் போத் த ஹவுசஸ் ஆஃப் பார்லிமென்ட் ஆர் நாட் இன் செஷன். ஓகேங்களா? 2 அவையுமே செஷன்ல கிடையாது. அப்படிங்கிறப்ப த பிரசிடென்ட் கேன் புரமல்கேட் ஆர்டினன்ஸ். அது கரெக்ட் தான். அவருனால ஆர்டினன்ஸ கொண்டு வர முடியும். எப்பன்னா 2 ஹவுஸும் செஷன்ல இல்லாதப்ப. இல்லாட்டி ஏதாவது ஒரு ஹவுஸ் மட்டும் செஷன்ல இருக்கு அப்படிங்கிறப்ப. சரியா? இப்ப டி வந்து நமக்கு கரெக்ட் தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்கரெக்ட் ஆன்ஸர் தான் கேட்டிருக்காங்க. சோ பி அண்ட் சி அப்படிங்கிறது தான் நமக்கு இன்கரெக்ட்டா இருக்கு. ஓகேவா? சோ நம்ம போடுற ஆப்ஷன் ஏதாவது இல்லன்னா, இங்கிலீஷ்லயும் ஒரு தடவ ரீட் பண்ணி பார்த்துறணும். சரியா? சோ கால அடிப்படையில இங்க வரிசைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. சோ அந்த பிரசிடென்ட் லிஸ்ட்ட நம்ம படிச்சிரணும். படிச்சோம்னா 4, 3, 1, 2 அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சரியான விடையாக இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் குடியரசு தேர்தல்ல போட்டியிடுவதற்கான தகுதிகள் அப்படின்னு பார்க்கிறப்ப, அதுல எது வராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய குடிமகனாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டா கரெக்ட் தான். 40 வயதா அப்படின்னு கேட்டா தப்பு. 35 வயசு தான். அப்ப தவறாக இருக்கிறதுன்னு தான் கேட்டிருக்கிறாங்க. இல்லையா? 2ண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் தப்பா இருக்கு. அடுத்தது 32. 32ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பிரசிடென்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த கவர்ன்மென்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. ஏன்னா பிரசிடென்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட். சரியா? அடுத்தது பிரைம் மினிஸ்டர் இஸ் த ரியல் எக்ஸிகியூட்டிவ். உண்மையான செயலாட்சி அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா, பிரதமருக்கு தான் இருக்கு. அப்ப கரெக்ட். புரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் இஸ் அசோசியேட்டட் வித் பிரைம் மினிஸ்டீரியல் எலக்ஷன். அதாவது புரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது பிரசிடென்ட் எலக்ஷனுக்கு தான் வரணும். ஓகேங்களா? பிரைம் மினிஸ்டர் எலக்ஷனுக்கு தான் மக்கள் போய் ஓட்டு போடுறோம் இல்லையா? இப்ப விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை பிரதமர் தேர்தலுடன் தொடர்புடையது அப்படிங்கிறது தவறு. ஓகேவா? 2ண்ட் கரெக்ட், 1 தப்பு. ஒன்றியத்தின் செயலாட்சி அதிகாரம் குடியரசுத் தலைவருடையது. ஆனால் அவர் ஒரு பெயரளவு தலைவர் மட்டுமே. The executive power of the union is vested with the president, but he is only a nominal head. ஆமா. அவர் வந்து ஒரு நாமினல் ஹெட் தான். ரியல் ஹெட் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான் ரியல் ஹெட். சரியா? அப்ப இது கரெக்ட் தான். என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிழையான கூற்றினை தேர்ந்தெடுக. இப்ப ராங் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் 3 தான் ராங். சரியா? அடுத்தது குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிதாயத்துல்லா அவர்கள். இவர் தான் வந்து இந்தியாவோட 11த் சீஃப் ஜஸ்டிஸா இருந்திருப்பாரு. சரிங்களா? 11த் சீஃப் ஜஸ்டிஸ் இவரு. எப்போலேருந்து எப்போ வரைக்கும் இவரு குடியரசுத் தலைவராக ஐ மீன் ஆக்டிங் பிரசிடென்ட்டா இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 ஜூலை 1969ல இருந்து 24த் ஆகஸ்ட் 1969 வரைக்கும் இருந்திருப்பார். சரியா? அடுத்தது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சோ தவறான கூற்றுகள். துணை ஜனாதிபதி மேலவையின் உறுப்பினராக ஆவதற்கு தகுதி உடையவர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட் மஸ்ட் பி எலிஜிபிள் ஃபார் எலக்ஷன் அஸ் எ மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா. கரெக்ட் தான். பிரசிடென்ட்னா லோக்சபா, வைஸ் பிரசிடென்ட்னா ராஜ்யசபா. இது கரெக்ட். While acting as president, vice president gets salary, allowances, emoluments, etc. payable to vice president only அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இது தவறு. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசியலமைப்பின்படி துணை ஜனாதிபதி ஜனாதிபதியாக செயல்படும் பட்சத்தில் துணை ஜனாதிபதிக்கு செலுத்த வேண்டிய சம்பளம், சலுகைகளும் பெறுகிறார். ஒருத்தர் வந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட்டா இருக்கிறப்ப வைஸ் பிரசிடென்ட்க்கு உண்டான சம்பளத்த வாங்குறாருன்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அது தவறு. ஒரு வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட்டா இருக்கிறப்ப பிரசிடென்ட்க்கு உண்டான சம்பளத்த தான் அவரு வாங்குறாரு. சரியா? 1 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 2ண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு.
ஜனாதிபதியால் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை முடிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிறது வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும் நெறைய பேருக்கு. பிரசிடென்ட் தான் ஸ்ட்ரெங்த் ஆஃப் த ஜட்ஜஸ் இன் ஹை கோர்ட்ட டிட்டர்மைன் பண்றாரான்னு கேட்டா கரெக்ட் அந்த ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. பிரசிடென்ட் தான் அந்த ஜட்ஜஸோட ஸ்ட்ரென்த்த டிட்டர்மைன் பண்றாரு. சரியா? அடுத்தது கன்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஆப்பரேட்டட் அண்டர் த பிரசிடென்ட் எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. குடியரசுத் தலைவரின் கட்டுப்பாட்டில் அவசரகால நிதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட் தான். தப்பான ஸ்டேட்மெண்ட்னா செகண்ட் ஒன் தான். கன்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 3 இருக்கு. கன்சாலிடேட்டட் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு. பப்ளிக் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு. கன்டின்ஜென்சி ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு. இல்லையா? இதுல நமக்கு கன்டின்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 267 இது 2 பார்த்தீங்கன்னா 266. இந்த இடத்துல இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் வந்து எக்ஸிகியூஷன் அப்படின்னு மூலியமா செயல்படுத்துறார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது எக்ஸிகியூஷன் மூலியமா பயன்படுத்துறார் அப்படின்னா, பாராளுமன்றத்தோட ஒப்புதல் தேவைப்படாது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? பாராளுமன்றத்தோட ஒப்புதல் தேவைப்படாது. அதாவது பாராளுமன்றம் அப்ராப்ரியேஷன் பண்ணுவாங்க. இப்ப கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல இருந்து நம்ம காசு எடுக்கிறோம் அப்படின்னா, பாராளுமன்றம் வந்து அதுக்கு அப்ராப்ரியேஷன் வந்து பண்ணுவாங்க. பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி மூலியமா. ஆனா, கன்டின்ஜென்சி ஃபண்ட்ல இருந்து எடுக்கிறோம், இல்ல பப்ளிக் ஃபண்ட்ல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல அப்ராப்ரியேஷன் அந்த பாராளுமன்றத்தோட தலையீடு அப்படிங்கிறது இருக்காது. ஓகேவா? அதனால தான் அது என்னன்னு சொல்றாங்க, ஆப்பரேட்டட் பை எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இந்த இடத்துல எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம். பிரசிடென்ட் தான் வந்து பிரசிடென்ட் கையில தான் இந்த கன்டின்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது இருக்கு. இத வந்து யாரு ஆப்பரேட் பண்ணுவாங்க? யார் கையில வச்சிருப்பாரு அப்படின்னா, பினான்ஸ் செக்ரட்டரி தான் அவரு இத மேனேஜ் பண்ணுவாரு. சரிங்களா? இதையும் கூட பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது. இந்திய ஜனாதிபதி நேர்முக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சோ சிஸ்டம் ஆஃப் டைரக்ட் எலக்ஷன் அப்படிங்கிறது தப்பு. ஒரு இன்டைரக்ட் எலக்ஷன் மூலியமா தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஓகேவா? அடுத்து தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் த நாமினல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். பெயரளவு அரசின் தலைவராக இருக்கார். அது கரெக்ட் தான். நாமினல் ஹெட் தான். நாமினல்ங்கிறதும் கரெக்ட். ஸ்டேட்ன்னு தான் குடுத்திருக்காங்க. அதனால இதுவும் கரெக்ட் தான். ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 2 ஒன்லி கரெக்ட். அடுத்தது. ஃபக்ருதீன் அலி அகமது அப்படிங்கிறவரு பார்த்தீங்கன்னா, நமக்கு 5த் பிரசிடென்ட். சரிங்களா? எஃப்ன்னு வரும். 5 சோ 5த் பிரசிடென்ட். வி.வி. கிரினா 4 லெட்டர் தான் இருக்கு கிரிங்கிறப்ப. அப்ப 4த் பிரசிடென்ட். ஜாகிர் ஹுசைன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ராஜேந்திர பிரசாத், ராதாகிருஷ்ணன் 3வதா ஜாகிர் ஹுசைன் வருவாரு. சோ 4த் பிரசிடென்ட். நீலம் சஞ்சீவ ரெட்டி அப்படிங்கிறவரு 6த். ஓகேங்களா? 3142 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? ஆப்ஷன் சி. அடுத்தது. சோ இங்க எப்படி வித்தியாசமா கேட்டிருக்காங்கன்னா, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அந்த இணைய வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுல யார் இன்கரெக்ட்டா இருக்காங்க? இவரு பிரசிடென்ட்டா இருந்தப்ப, இவரு தான் வைஸ் பிரசிடென்ட்டா அப்படிங்கிறது தான் கேள்வி. சரிங்களா? சோ அப்படி பார்க்கிறப்ப 1, 2, 3 கரெக்ட். 4த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜியானி ஜெயில் சிங் இருக்கிறப்ப வெங்கட்ராமன் அவர்கள் வைஸ் பிரசிடென்ட்டா இருந்திருப்பார். சரிங்களா? அப்ப எப்படி நம்ப இந்த பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் டாபிக்க அப்ரோச் பண்ணணுங்கிறது இதுலருந்து புரியுது. முன்னாடி இருந்த கேள்விலாம் கொஞ்சம் பேசிக்கா ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. அந்த மாரிலாம் கேட்டு முடிச்சுட்டாங்க. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, பிரசிடென்ட் யாரு? வைஸ் பிரசிடென்ட் யாரு? இந்த பிரசிடென்ட் எப்ப இருந்தாங்க? பிரசிடென்ட்ட வந்து குரோனாலஜிக்கலா எழுதுங்க. இந்த மாதிரியான கேள்விகள கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? அப்ப அதுக்கு ஏத்த மாரி நம்ம ரெடி ஆவணும். 4 வந்து இந்த இடத்துல இன்கரெக்ட். அடுத்தது அகைன் பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க? அப்படிங்கிற இந்த கேள்வி. அதுல கரெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, 1962. ஜாகிர் ஹுசைன் அவர்கள் 67. இது 2மே தப்பு. இது 2மே கரெக்ட். சரியா? என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட்ன்னு கேட்கிறப்ப 3 அண்ட் 4 தான் நம்ம போடணும். சரியா? சோ இப்படிதான் நமக்கு கேள்விகள், அதோட பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கு. கடைசியால வந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயுமே இப்படிதான் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. சரியா? இப்ப குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கேட்டிருக்காங்க. யாருக்கு அப்புறம் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி. சோ 3வது பிரசிடென்ட் யாருன்னா ஜாகிர் ஹுசைன். அடுத்ததா 4வது பிரசிடென்ட் வி.வி. கிரி, 5வது பிரசிடென்ட் ஃபக்ருதீன் அலி அகமது, 6வது பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு சஞ்சீவ ரெட்டி. சரிங்களா? அப்ப 2, 4, 3, 1 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? இப்படிதான் நமக்கு கேள்விகள் வித்தியாசமா வர ஆரம்பிக்குது. அடுத்தது. பிரதமர் மற்றும் அமைச்சரவை குழு. ஓகேவா? பிரதமர் மற்றும் அமைச்சரவை குழு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, முதல் கேள்வி, இந்தியாவில் கேபினெட் செயலகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ கேபினெட் செக்ரட்டரியேட் அப்படிங்கிறது 1950ல வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் கேபினெட் செக்ரட்டரியா கேபினெட்டோட கேபினெட் செக்ரட்டரியேட் யாரு தலைமையில இருக்கும்னா, கேபினெட் செக்ரட்டரி தான் இருப்பாரு. ஓகேங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் பார்க்கிறப்ப. சோ ஃபர்ஸ்ட் கேபினெட் செக்ரட்டரி யார் அப்படின்னா, என்.ஆர். பிள்ளை அப்படிங்கிறவர். சரியா? இப்ப யார் இருக்காங்கன்னா, டி.வி. சோமநாதன் அவர்கள் இப்ப இருக்கிறாரு. ஓகேவா? ரைட். அடுத்தது பாருங்க.
பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் மற்றும் இதர அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். இது கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இந்த டாபிக் ஃபுல்லாவே ஒரு 3 ஆர்டிகிள படிச்சா போதும். 74, 75, 78 ஓகேங்களா? 74 அப்படிங்கிறது எய்ட் அண்ட் அட்வைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர். அதாவது பிரதமர் தலைமையில இருக்கக்கூடிய அமைச்சரவை குழு பிரசிடென்ட்க்கு எய்ட் அண்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து குடியரசுத் தலைவர் வந்து பிரதமர நியமிக்கிறார். ஐ மீன் அப்பாயிண்ட் பண்றாரு. அதுக்கப்புறமா பிரதமர் சொல்லக்கூடிய ஆட்கள மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்றாருன்னு சொல்றது 75. 78 வந்து டியூட்டீஸ். ஓகேங்களா? அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த கேபினட்டோட டெசிஷன்ஸ போய் பிரசிடென்ட் கிட்ட வந்து ஃபர்னிஷ் பண்றது. அந்த இன்ஃபர்மேஷன சொல்றது வந்து 78. இந்த 3 ஆர்டிகிள படிச்சா இந்த வேலை முடிஞ்சுது. சரிங்களா? இப்ப அதன்படி பார்க்கிறப்ப 75 சப் கிளாஸ் 1 அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட தலைவர் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டினா பிரதம மந்திரி தான் வருவார். சரிங்களா? ஒரு குரூப் 1 எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. அடுத்தது நாடாளுமன்ற அமைச்சரவை நீடிப்பது இவரது ஆளுமையால். தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் பார்லிமென்ட் ஹோல்ட் ஆஃபீஸ் டியூரிங் த பிளஷர் ஆஃப் சோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரோட பிளஷர் தான். ஓகேங்களா? ஏன்னா பிரைம் மினிஸ்டர் நினைச்சாரு அப்படின்னா திடீர்னு அமைச்சரவையை மாத்த முடியும். இப்ப பிரைம் மினிஸ்டரோட பிளஷருக்கு தான் இவங்க இருக்கிறாங்க. சரியா? அடுத்தது 5வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? பின்வரும் எந்த விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை விவரிக்கின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த விதிகள் அப்படின்னா 74, 75 மற்றும் 78. அததான் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா? அடுத்தது மத்திய அமைச்சரவை தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் என்னென்ன குடுத்திருக்காங்க? இந்திய அரசியலமைப்பு விதி 74வது அமைச்சரவையை 74 அமைச்சரவையை விளக்குகிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? சோ ஆர்டிகிள் 74 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதுதான் கரெக்ட். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எய்ட் அண்ட் அட்வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அடுத்து டஸ் நாட் ஹேவ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு குடுத்திருக்காங்க. அது தப்பு. அது கூட்டு பொறுப்பை பெற்றிருக்கவில்லை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அவங்களுக்கு கூட்டு பொறுப்பு அப்படிங்கிறது இருக்கு. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டூ லோக்சபா, இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பிரசிடென்ட்க்கு. சரியா? இப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு கரெக்ட். என்ன குடுத்திருக்காங்க? என்ன கேட்டிருக்காங்க ஆக்சுவலி? சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஆப்ஷன வச்சு நம்ம போகணும். 1 இஸ் ட்ரூ. 1 மட்டும் தான் சரியா இருக்கு இங்க. ஓகேவா? அடுத்தது அந்த 74, 75, 78 தரவு பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது இங்க. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 78வது சரத்தின் கீழ் பாரத பிரதமரின் கடமையாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னன்னா கம்யூனிகேஷன் தான். அதாவது கவுன்சில் ஆஃப் அந்த அமைச்சரவை குழு என்ன முடிவுகளை எடுக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் குடியரசுத் தலைவர் கிட்ட சொல்றதுதான். தெரிவித்தல் அப்படிங்கிறது. சரியா? ரைட். அடுத்தது கீழ்காணும் இவர்களில் எந்த பிரதம மந்திரி நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பின் மூலம் ராஜினாமா செய்யவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மன்மோகன் சிங் அவர்கள் தான். 10 வருஷமும் இவர் தான் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. மத்த ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப 97ல வந்து பார்த்தீங்கன்னா, தேவகவுடா அவர்களுடைய ஆட்சி கலைஞ்சிருக்கும். 90ல விபி சிங் அவர்களுடைய ஆட்சி. 96, 98ல நம்ப தமிழகத்திலிருந்து தான் இந்த வாஜ்பாய் அரசாங்கத்தோட தலையெழுத்தே மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரியா? சோ இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வாஜ்பாய் அவர்கள் இருக்காரு இல்லையா? முதல்ல எதிர்க்கட்சி தலைவரா ஒருத்தர் இருந்து, அதுக்கப்புறமா பிரதமர் ஆனது அப்படின்னா, அது வாஜ்பாய் மட்டும் தான். இப்போ வரைக்கும் இந்தியன் ஹிஸ்டரில. சரிங்களா? ஆனா, பிரதமர்களாக இருந்தவங்க எதிர்க்கட்சி தலைவர்களாக ஆயிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்திரா காந்தி அம்மையார், ராஜீவ் காந்தி அவர்கள் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பிரதமரா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா எதிர்க்கட்சி தலைவரா இருக்காங்க. ஆனா, முதல்ல எதிர்க்கட்சி தலைவரா இருந்து, அதுக்கப்புறமா பிரதமர் ஆனது யாருன்னா, இந்தியாவிலேயே ஒரே ஒரு பிரதமர் மட்டும் தான். ஏபி வாஜ்பாய் அவர்கள் மட்டும் தான். மேபி இதுக்கப்புறம் வேற யாராவது ஜெயிச்சாங்கன்னா, அந்த ஒரு விஷயம் மாறும். சரிங்களா? அடுத்தது இந்திய பிரதமரை நியமனம் செய்பவர் யார்? பிரதமர நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர். அடுத்தது கிழக்கு நோக்கும் கொள்கையை துவக்கிய இந்திய பிரதமர் யார்? லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படிங்கிறது 1991ல வந்திருக்கும். அப்ப யார் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா, நரசிம்ம ராவோ. அதே மாரி இப்ப ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. ஓகேங்களா? இது 2014ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ, இப்போ 2014ல நம்ம நரேந்திர மோடி அவர்கள். ஓகேங்களா? அதே மாரி சாகர் அப்படிங்கிற திட்டம் 2015ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? செக்யூரிட்டி அண்ட் குரோத் ஃபார் ஆல் இன் த ரீஜியன் அப்படின்னு சொல்லி இதுவுமே ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியோட ஒரு பகுதி தான். இதுவுமே கொண்டு வந்தது நம்ம பிரைம் மினிஸ்டர் தான். அடுத்தது எந்த சட்டங்கள் சூழ்நிலை கருதி மாநில அரசுகளை மத்திய அரசு கட்டுப்படுத்தும் அதிகாரங்களை கூறுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா?
ஸோ யூனியன் கவர்ன்மென்ட் டூ கிளைம் கண்ட்ரோல் ஓவர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஆர்டிகிள் 365 அதாவது மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள மாநில அரசாங்கம் நடைமுறைப்படுத்தலைன்னா, இந்த ஒரு விஷயம் வந்துரும். அதே மாரி ஆர்டிகிள் 256 வந்து ஆப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ஆப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கீழ என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மத்திய அரசாங்கத்தோட எக்ஸிக்யூட்டிவ் பவர வந்து தடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றம் போடக்கூடிய சட்டங்கள மாநில அரசாங்கங்கள் கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அது ஆப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அடுத்து 257 வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கண்ட்ரோல் ஆஃப் செர்டைன் ஏரியாஸ் பை சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ரயில்வேஸ், டிஃபென்ஸ் அதெல்லாம் மாநிலத்தில இருந்துச்சுன்னா, அந்த கண்ட்ரோல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு இல்லையா? ஸோ அத பத்தி பேசுறது தான் 257. பேசிக்கா இந்த ஆர்டிகிள்ஸ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது பிரதமர் அமைச்சரின் கடமை பற்றி கூறக்கூடிய ஆர்டிகிள் என்ன? டியூட்டீஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்னா 78. ஓகேவா? டியூட்டீஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறப்ப 78. அடுத்தது பிரதம மந்திரி அலுவலகத்தை பற்றிய பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தையே ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் தான் 1964ல பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியேட் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பார். யாருன்னா லால் பகதூர் சாஸ்திரி. அதுக்கப்புறமா 1977ல மொரார்ஜி தேசாய் அவர்கள் தான் இத வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸோட ஹெட் அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரின்சிபல் செக்ரட்டரி டூ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ முதல்ல யார் இருந்திருப்பாருன்னா, எல்.கே. ஜா அப்படிங்கிறவர் இருந்திருப்பாரு. இப்ப யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ பி.கே. மிஸ்ரா அவர்கள் வந்து இருக்காங்க. சரியா? இது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு. இப்ப கேள்விக்குள்ள போனோம்னா, பிரதம மந்திரியின் அனைத்து பொறுப்புகளையும் செய்வதற்கு உதவி செய்தல். கரெக்ட் தான். அசிஸ்டிங் த பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? எல்லா வேலையும் இவருக்கு அசிஸ்ட் பண்றது, இந்த பேக்கிரவுண்ட் வொர்க் பண்றது எல்லாமே இந்த டீம் தான். சரியா? குடியரசுத் தலைவர், ஆளுநர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகளிடம் தொடர்பினை பராமரித்தல். ஸோ மெயின்டெய்னிங் லியேஷன் வித் பிரசிடென்ட், கவர்னர்ஸ் அண்ட் ஃபாரின் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ பிரதமருக்கு உண்டான இந்த பேக்கிரவுண்ட் வொர்க் எல்லாமே இவங்க தான் பண்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். செட்டில் டிஸ்பியூட் பிட்வீன் மினிஸ்ட்ரிஸ். 2 அமைச்சகத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, அத தீர்த்து வைக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது கேபினெட். அதுவும் ரொம்ப மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டரே அத பண்ணி வச்சுருவாரு. சரிங்களா? அப்ப இது வராது. 1 அண்ட் 2 அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? அமைச்சகங்களுக்கு இடையே உள்ள சிக்கல்களை தீர்த்து வைக்கிறதுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. 1 அண்ட் 2 தான் கரெக்ட். அடுத்தது அமைச்சர்கள் குழு பத்தி கேட்டிருக்காங்க. ஒரு கேபினெட் அமைச்சர் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட துறைகளின் தலைவர் அப்படின்னு குடுத்திருக்காங்க. எ கேபினெட் இஸ் ஹெட் ஆஃப் 1 ஆர் மோர் டிபார்ட்மெண்ட். கரெக்ட் தான். கேபினெட் அமைச்சர் அப்படிங்கிறது 1க்கும் மேற்பட்ட துறைகளுக்கும் தலைவராக இருக்க முடியும். அடுத்தது அமைச்சர்கள் கூட்டாக சேர்ந்து அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குகிறார்கள். மினிஸ்டர்ஸ் ஜாயின்ட்லி அவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தான் வந்து கவர்ன்மென்ட் பாலிசி உருவாக்குறாங்க. இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து உருவாக்குறாங்க. அதுல ஒருத்தருக்கு அரசாங்கத்தோட ஒரு பாலிசி பிடிக்கலைனாலுமே, வெளிய வந்து அது அரசாங்கத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணும். வேற வழியே கிடையாது. சரிங்களா? ஸோ இன்கேஸ் சப்போர்ட் பண்ணல அப்டின்னா, அவர வந்து டிஸ்மிஸ் பண்ணிருவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் அது அரசியல் சார்ந்த நடவடிக்கைகள்ல போயிரும். அடுத்தது அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவதில் தலைமை மற்றும் பிரதி அமைச்சர்களுக்கு பங்கு கிடையாது அப்படின்னு குடுத்திருக்காங்க. அதாவது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அண்ட் டெப்யூட்டி மினிஸ்டர்ஸ் டு நாட் ஹேவ் அ ஷேர் இன் ஃபார்மேஷன் ஆஃப் கவர்ன்மென்ட் பாலிசின்னு குடுத்திருக்காங்க. அது கரெக்ட் தான். கேபினெட் அமைச்சர்களுக்கு மட்டும் தான் அந்த வேலை இருக்கு. சரியா? 3 ஸ்டேட்மென்ட்டுமே நமக்கு கரெக்ட் தான். என்ன கேட்டிருக்காங்க? சரியான கூற்றுகளை கேட்டிருக்காங்க. 3மே கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்தது இந்தியாவில் உண்மையான அதிகாரம் யாரிடம் பொதிந்து காணப்படுகிறது? ரியல் எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி அப்படின்னு பார்க்கிறப்ப கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேவா? ரியல் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். சரியா? அடுத்தது பொதுமக்கள் குறை தீர்ப்பு இயக்குநரகம் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த கேபினெட் செக்ரட்டரிக்குள்ள தான் அது இருக்கு. சரியா? அததான் இங்க கேட்டிருக்காங்க. சோ டைரக்ட் கொஸ்டின் தான். அடுத்தது 17 ஒன்றிய அமைச்சரவை விரும்பினால் கூட்டாட்சி அமைப்பை ஒற்றையாட்சியாய் மாற்றிவிட முடியும் அப்படின்னு குடுத்திருக்காங்க. யூனியன் எக்ஸிகியூட்டிவ் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் த ஃபெடரேஷன் இன்டு எ யூனிட்டரி ஸ்டேட். முடியவே முடியாது. யாருனாலயுமே ஒரு இந்தியாவோட அந்த அரசியலமைப்பு பேசிக் ஃபீச்சர மாத்தவே முடியாது. அப்படிங்கிறப்ப இது தப்பு தான். மாநிலங்களின் மீது செயல்படுத்தத்தக்க பல்திறப்பட்ட அதிகாரங்களை ஒன்றிய அரசு கைவசம் பெற்றுள்ளது. The central government is vested with a variety of powers to extend its authority over the states. கரெக்ட் தான். எக்ஸாம்பிள்க்கு ஆர்டிகிள் 312ல சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஆல் இந்தியா சர்வீஸ கொண்டு வரணும்னா, பாராளுமன்றத்துல ராஜ்யசபா ரெசல்யூஷன் கொண்டு வராங்க அப்படிங்கிறது. அப்ப அது வந்து அவங்க ஸ்டேட் மேல ஒரு அத்தாரிட்டிய எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இதே ஆர்டிகிள் 249 கீழ ராஜ்யசபா 2/3 மெஜாரிட்டில
ஒரு ரெசல்யூஷன பாஸ் பண்றாங்க அப்டின்னா, மா அப்படி பண்றப்ப மாநில பட்டியல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மேல மத்திய அரசாங்கத்தினால ஒரு சட்டம் கொண்டு வர முடியும். அப்ப ஒரு சில நேரங்கள்ல என்ன பண்ண முடியும்? மாநிலத்து மேல அவங்களோட அத்தாரிட்டிய காட்ட முடியும். இப்ப ரீசன் கரெக்ட் தான். ஏ மட்டும் தான் தப்பு. ஓகேவா? சோ ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூ. அடுத்தது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி கேட்டிருக்காங்க. பாராளுமன்ற கூட்டாட்சியின் கூட்டு பொறுப்பானது ஒவ்வொரு தனி மனிதனையும் பொறுப்பாக்காது. அமைச்சரவையில் உள்ள அனைவரையும் பொறுப்பாக்குகிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? So collective responsibility in parliamentary democracy is to make whole body and persons holding ministerial office collectively rather than individually. So collective responsibility னா அந்த மினிஸ்டர் எல்லாருமே கூட்டு பொறுப்பு. எதுக்குன்னா லோக்சபாவுக்கு இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் கரெக்ட் தான். Collective responsibility implies consensus building machine among ministers அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கூட்டு பொறுப்பு என்பது அமைச்சர்களிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்கும் அமைப்பை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ அமைச்சர்கள் மத்தியில ஒரு ஒருமித்த கருத்து இருக்கணும். அதுதான் நம்ம முன்னாடியே சொன்னோம். அவங்களுக்கு பிடிக்கலைனாலும் வெளிய வந்து பிடிக்கலைன்னுலாம் சொல்ல முடியாது இல்லையா? அதுதான் அந்த கூட்டு பொறுப்போட முக்கியமான சாராம்சமா இருக்கு. சோ போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஹியர். சரியா? அடுத்தது 19வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சட்டமன்றத்திலிருந்து நிர்வாகிகளின் பொறுப்பினை கேபினெட் அமைப்பு வலியுறுத்துகிறது. கேபினெட் என்ஃபோர்சஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் டூ த லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். சோ அமைச்சர்களுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய வந்து வலியுறுத்துறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபினெட் சிஸ்டம் தான். அடுத்து கேபினெட் என்பது பிரதம மந்திரி மற்றும் முக்கியமான துறைகளை கொண்ட மூத்த அமைச்சர்களை கொண்டதாகும். கேபினெட் கன்சிஸ்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீனியர் மினிஸ்டர்ஸ் வித் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோ. ஹெல்த் மினிஸ்ட்ரி, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, பினான்ஸ் மினிஸ்ட்ரி இந்த மாரியான அமைச்சர்கள் தான் கேபினெட்ல வந்து இருப்பாங்க. அப்ப செகண்ட் ஸ்டேட்மென்ட்டும் நமக்கு கரெக்ட் தான். ஹெட் ஆஃப் த கேபினெட்னா பிரதமர்ன்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பிரதம மந்திரி கேபினெட்டின் தலைவர். 3மே கரெக்ட் தான். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? உண்மையான ஸ்டேட்மென்ட். 3மே உண்மையா தான் இருக்கு. 1, 2, 3 கரெக்ட். அடுத்தது அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா லோக்சபாவுக்கு. கரெக்ட் தான். ஆர்டிகல் 75ல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே ஆர்டிகல் 75 தான். சரியா? அடுத்தது அமைச்சர்களை பிரதமரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது மினிஸ்டர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆன் த அட்வைஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட் தான். ஆனா 2த்துக்குமே சம்மந்தம் கிடையாது. சரியா? சோ போத் ஆர் கரெக்ட் அண்ட் இட்ஸ் நாட் எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஏன்னா 2மே தனித்தனி இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? கூட்டாக கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி லோக்சபாவுக்கு இருக்கு. ஏன்னா அந்த கேபினெட் சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒருமித்த கருத்தோட செயல்படணும். அந்த மாதிரி வரும் நமக்கு. சரியா? அடுத்தது பாப்புலர் சாவரினிட்டி மக்கள் இறையாண்மையை பத்தி நம்ம முதல்ல பாலிட்டி கிளாஸ்லயே பார்த்தோம். மக்கள் இறையாண்மை அப்படின்னா மக்களோட வில்லு தான். வில் ஆஃப் த பீப்பிள் தான் அங்க சுப்ரீம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? சரி இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்ஸ் அப்பான் எ டைம் டிசொல்யூஷன் ஆஃப் பார்லிமென்ட் வாஸ் அ ப்ரிரோகேட்டிவ் ரைட் ஆஃப் த கிரவுன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. முன்பு ஒரு காலத்தில் பாராளுமன்றத்தை கலைப்பது என்பது முடியாட்சியின் தனிச்சிறப்புரிமையாக இருந்தது. சோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்த கலைக்கிறது அப்படின்னா, அந்த கிரவுன் இப்ப பிரிட்டிஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்க மன்னருக்கு வந்து புடிக்கல அப்படின்னா, அத கலைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி குடுத்துருக்காங்க. சரியா? ஆனா, இப்போ அப்படி இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்கு? பட் டுடே அட்வான்ஸ்மென்ட் இன் பார்லிமென்ட் டெமோக்ரசி டிசொல்யூஷன் ஹாஸ் பிகம் பிரிவிலேஜ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. முன்னாடி மக்களாட்சி அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது. கிரவுன் என்ன நினைக்கிறாங்களோ, முடியாட்சியில என்ன நினைக்கிறாங்களோ, அத அவங்க செயல்படுத்திருவாங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, பாராளுமன்ற ஜனநாயகம் அப்படிங்கிறது ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்ப ஒரு அவைய கலைக்கணும் அப்படிங்கிறது இப்ப பிரைம் மினிஸ்டர் நெனச்சா அவரோட அமைச்சரவைய கலைக்க முடியும். டிசொல்யூஷன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு மீனிங்க குடுத்துருக்காங்க. பிரதமர் நெனச்சா அத பண்ண முடியும். கரெக்ட் தான். சோ 2மே கரெக்ட் தான். அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது. சோ இது ஒரு டிஃபிகல்ட்டான மேட்ச் தான். ஒவ்வொருத்தரும் எந்த துறையைச் சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. 4மே கரெக்ட்டா தான் மேட்ச் ஆயிருக்கு. இதுல சரண் சிங் அப்படிங்கிறவரு நமக்கு பிரைம் மினிஸ்டர்ன்னு தெரியும். அத வச்சு போட்டோம்னா, சிக்கு 3ன்னு இங்க 1 தான் இருக்கும். சோ 1, 2, 3, 4 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது 23. சோ கமிட்டீஸ் கேபினெட் கமிட்டீஸ பத்தி குடுத்திருக்காங்க. சாரி நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள பத்தி குடுத்திருக்காங்க. அதுல எது வராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? எது தவறா இருக்கு? ராங் பேர் எது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? சோ பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டினா பிரைம் மினிஸ்டர். இததான் சூப்பர் கேபினெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். அப்பாயின்ட்மென்ட்ஸ் கமிட்டிக்கு ஹோம் மினிஸ்டர் வராது. இப்ப இது தவறு. இதுக்கு வந்து யார் வருவாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் தான் வருவாரு. எக்கனாமிக் அஃபேர்ஸ் கமிட்டிக்கும் பிரைம் மினிஸ்டர் தான் வருவாரு. இப்ப இதுவும் தப்பா தான் இருக்கு.
பார்லிமென்டரி அஃபேர்ஸ் கமிட்டிக்கு வந்து ஒரு சில நேரங்கள்ல ஹோம் மினிஸ்டர், இப்போ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்தாரு. அப்ப அப்படி பார்க்கிறப்ப, சரியான ஒரு பதில இந்த இடத்துல நம்மளால தர முடியாது. இப்ப இதுவுமே தப்பு தான். இப்ப 2, 3, 4 அப்படிங்கிறது ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பார்லிமென்டரி அஃபேர்ஸ் கமிட்டி ஹெட்டாவும் இருந்திருக்கிறார். சரிங்களா? இப்போ 1 மட்டும் தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்தது. ஸோ கேபினட் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வரும்? எவ்ரி மீட்டிங் ஆஃப் த கேபினெட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அவரால. அடுத்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வித் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் அப்படின்னா, இவரு ஒரு கேபினெட் மினிஸ்டர் கீழ வரமாட்டாரு. இண்டிபெண்டன்ட் சார்ஜ் இருக்கப்ப அவருக்குன்னு தனி அமைச்சகம் வந்து இருக்கும். சரியா? இப்போ 1. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இண்டிபெண்டன்ட்டா எந்த ஒரு டிபார்ட்மென்ட்டும் குடுத்திருக்க மாட்டாங்க. சரியா? அடுத்து டெப்யூட்டி மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கு கீழ இருப்பார். 2143 அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்தது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்திய தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ இந்திய தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு 3 ஆர்டிகிள் வரும். ஆர்டிகிள் 76 அட்டார்னி ஜெனரல் பத்தி சொல்றது. ஆர்டிகிள் 88 பார்த்தீங்கன்னா, இவரு வந்து பாராளுமன்றத்தோட அவைகள்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இவரு ஏதாவது ஒரு கமிட்டில மெம்பரா போடுறாங்க அப்படின்னா, அந்த கமிட்டில போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனா வோட் பண்ண முடியாது. அந்த மாரி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஆர்டிகிள் 88. அது இல்லாம ஆர்டிகிள் 105 இவரோட இம்யூனிட்டீஸ பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகிள். சரியா? இம்யூனிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் தலைமை வழக்கறிஞரா இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேத்தல்வாட். எம்.சி. சேத்தல்வாட் அப்படிங்கிறவரு. இப்ப யார் இருக்காங்கன்னா, வெங்கடரமணி அப்படிங்கிறவரு இருக்கார். சரிங்களா? பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள். சோ இவர பொறுத்தவரைக்கும் இவருடைய அப்பாயின்ட்மென்ட் அப்படிங்கிறது பிரசிடென்ட். இவருடைய டென்யூர் அப்படிங்கிறதும் ஃபிக்ஸ் பண்ண கிடையாது கான்ஸ்டிடியூஷன்ல. இவரோட சம்பளம் அது எல்லாமே பிரசிடென்ட். எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட்டோட ரிலேட் பண்ணி தான் வரும். சரிங்களா? சரி. இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யார் அப்படின்னு முதல் கேள்வி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். இதே மாரி மாநிலங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு ஆர்டிகிள் 165 சரியா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, அட்டார்னி ஜெனரல் பத்தி இவர் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ இது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். ஹி இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கரெக்ட் தான். அடுத்தது என்ன குடுத்திருக்காங்க? உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு தேவைப்படும் அதே தகுதிகள் இவருக்கும் உரியவை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்றவருக்கு உண்டான தகுதிகள் இவரும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவருக்கு என்ன தகுதிகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கிறப்ப, 5 வருஷம் ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருந்திருக்கணும். 10 வருஷம் அட்வொகேட்டா இருந்திருக்கணும் அப்படிங்கிற இந்த மாரியான கண்டிஷன்ஸ் இவருக்குமே பொருந்தும். சரியா? அடுத்தது, இவர் நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு அவையில் உறுப்பினராக இருக்க வேண்டும். சோ இவர் உறுப்பினராக இருக்கணும்னு இவர் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட்டா இருக்கணும்னு எங்கேயுமே சொல்ல கிடையாது. 3 ஸ்டேட்மெண்ட் தப்பு. பாராளுமன்றம் மூலம் அவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அவரோட ரிமூவல் பத்தி கான்ஸ்டிடியூஷன்ல பார்த்தீங்கன்னா சொல்ல கிடையாது. பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அரசாங்கம் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் அவங்களோட பதவிக்காலம் முடிஞ்சோனே அவரே ரிசைன்மென்ட் போயிருவார். சரிங்களா? ரிமூவல் அப்படிங்கிறது பிரசிடென்ட் தான் பண்ண முடியும். சோ 3யும் 4ம் தப்பு. 1ம் 2ம் தான் நமக்கு கரெக்ட். என்ன கேட்டிருக்காங்கன்னா, சரியானவை கேட்டிருக்காங்க. 1 அண்ட் 2 அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்தது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உரையாற்றும் சிறப்புரிமை இந்திய தலைமை வழக்கறிஞருக்கு உண்டு. சோ அட்டார்னி ஜெனரல் ஹேஸ் த பிரிவிலேஜ் ஆஃப் அட்ரஸிங் போத் த ஹவுசஸ் ஆஃப் பார்லிமென்ட். 2 அவையிலயும் அவரால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், பேச முடியும். ஆ இவர் ஏதாவது ஒரு கமிட்டில போடுறாங்க அப்படின்னா, அந்த கமிட்டில இவரால பேச முடியும். ஆனா அந்த கமிட்டில வோட்டிங் பண்ண முடியாது. பார்லிமென்ட்லயும் வோட்டிங் பண்ண முடியாது. சோ அசர்ஷன் அப்படிங்கிறது கரெக்ட். ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க? அட்டார்னி ஜெனரல் என்ஜாய்ஸ் த சேம் பிரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டீஸ் அஸ் த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமென்ட். நாடாளுமன்ற உறுப்பினர்களைப் போன்றே இந்திய தலைமை வழக்கறிஞரும் சிறப்பு சலுகைகளையும் விலக்களிப்புகளையும் கொண்டுள்ளார். சோ சேம் பிரிவிலேஜ் இருக்கு, சேம் இம்யூனிட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. இததான் நம்ம ஆர்டிகிள் 105ல பார்த்திருக்கோம். பாராளுமன்றத்துல இருக்கக்கூடிய மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட்க்கு 105 பிரிவிலேஜ் குடுக்குது. இம்யூனிட்டீஸ வந்து குடுக்குது. அதே மாரியான பிரிவிலேஜஸ் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டார்னி ஜெனரலும் இருக்கு. சரியா? இப்ப ரீசனுமே கரெக்ட் தான். ஆர்டிகிள் 105ல அததான் சொல்லியிருக்காங்க. ஆனா 2ம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சம்மந்தம் கிடையாது. அதனால டஸ் நாட் எக்ஸ்பிளைன் அப்படின்ற ஆன்ஸர போடுறோம். சரியா? சோ இதுவரைக்கும் அட்டார்னி ஜெனரல்ல ஒரு 3 கேள்வி தான் வந்திருக்கு. சரியா? அடுத்தது ஆளுநர். சோ ஆளுநர் அப்படின்னு பார்க்கிறப்ப, பொதுவா ஆளுநர்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆர்டிகிள்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? 153 அப்படிங்கிறது மாநிலத்துக்கு ஆளுநர பத்தி சொல்லுது. 154 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் அவர்தான் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி அப்படிங்கிறத பத்தி சொல்லுது. அவரோட எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ பத்தி. 155 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆளுநரோட அப்பாயின்ட்மென்ட். 156 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவருடைய டெர்ம் பதவிக்காலம். 157 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷன். ஓகேவா? குவாலிஃபிகேஷன்ஸ பத்தி சொல்லுது. 158 வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஆஃபீஸோட கண்டிஷன்ஸ் ஆஃப் கவர்னர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா?
வேற என்னலாம் இருக்கு அப்டின்னா, 159 அவரோட பதவி பிரமாணம் பத்தி பேசுறது. 161 வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட பார்டனிங் பவர்ஸ பத்தி பேசக்கூடியது. 174 ஓகேங்களா? இவர் வந்து ஒரு சட்டமன்றத்த டிசொல்யூஷன் பண்ண முடியும், சம்மன் பண்ண முடியும், ப்ரோரோகேஷன் பண்ண முடியும். அதெல்லாமே கூட்ட முடியும், நிறுத்தி வைக்க முடியும், கலைக்க முடியும் அதெல்லாமே. 176 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் அட்ரஸ். எப்படி நம்ம பிரசிடென்ட்க்கு பார்த்தோமோ, அதே மாரி கவர்னரும். சமீபத்தில கூட ஆளுநர் உரை அப்படிங்கிறது சர்ச்சைக்குரிய விஷயமா இருந்துச்சு. அதாவது ஒவ்வொரு வருஷத்தோட முதல் கூட்டத்தொடரிலும், ஒவ்வொரு எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய முதல் கூட்டத்தொடரிலும் ஆளுநர் வந்து உரையாற்றுவார். ஆனா கடந்த 2 ஆண்டுகளா நடந்த ஒ வருஷத்துடைய முதல் கூட்டத்தொடர்ல நம்ம கவர்னர் வந்து அந்த உரைய கம்ப்ளீட் பண்ணாமயே கிளம்பி போயிருவாரு. அதெல்லாம் சர்ச்சையாச்சு. அப்ப இந்த ஆர்டிகிள் கூட நமக்கு கேட்கலாம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அரசாங்கம் எழுதிக் குடுத்த உரைய தாண்டி அவர் வேற ஏதோ பேசிட்டாரு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஆந்தம் ஃபர்ஸ்ட் போடல, கடைசியில போடல அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு போயிட்டாங்க இல்லையா? அப்ப இத கேட்கலாம். சர்ச்சைக்குரிய விஷயமா இருந்துச்சு. அப்ப தொடர்ந்து 2 வருஷமா அத பண்ணியிருக்காரு. அப்ப இத கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா ஆர்டிகிள் 200 200 எத பத்தி பேசுது அப்படின்னா, மாநில அரசாங்கம் ஒரு சட்டம் இயற்றிக் குடுத்தா, அதுக்கு ஒப்புதல் தெரிவிக்கக்கூடிய அதிகாரத்த பத்தி சொல்லுது. ஆர்டிகிள் 201 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட்க்கு ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. இது பிரசிடென்ட்டோட வந்துரும். சரிங்களா? அடுத்து 213 ஐ மீன் அவசர சட்டம் ஆர்டினன்ஸ மேக் பண்ணக்கூடிய பவர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கவர்னர் ரிலேட்டடா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இப்ப சமீபத்தில பார்த்தீங்கன்னா, நம்ப ஆளுங்க கேஸ் போட்டிருப்பாங்க. அந்த கேஸ்ல ஜட்ஜ்மென்ட் ஆயிருச்சு. தீர்ப்பாயிருச்சு. ஸோ என்னதான் அந்த ஜட்ஜ்மென்ட்ல சொல்லியிருக்காங்க? என்ன வழக்கு? யாரு அந்த ஜட்ஜ்மென்ட்ட குடுத்தாங்க? அந்த மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா இதுலருந்து கேள்விகள் வரும். அத பார்க்காம நம்ம போக வேண்டாம். சரியா? சோ என்ன பஞ்சாயத்து அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. அதான் கேஸ் பேரு. ஓகேவா? ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் கேஸோட பேரு. இந்த ஜட்ஜ்மென்ட்ட குடுத்த நீதிபதிகள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் பர்திவாலா அப்படிங்கிறவரு. ஓகேவா? ஜஸ்டிஸ் பர்திவாலா. அடுத்தது ஜஸ்டிஸ் மகாதேவன். தமிழகத்தைச் சேர்ந்தவர் தான். 2 ஜட்ஜ்மென்ட் ஐ மீன் இந்த ஜட்ஜ்மென்ட்ட குடுத்த 2 நீதிபதிகள் இவங்க தான். பர்திவாலா மற்றும் மகாதேவன் அப்படிங்கிறவங்க. என்ன ஜட்ஜ்மென்ட் குடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தமிழக அரசாங்கம் ஒரு 10 மசோதாக்கள நிறைவேற்றி வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? 10 மசோதாக்களுமே பார்த்தீங்கன்னா, யுனிவர்சிட்டி அமெண்ட்மென்ட் பில் அப்படின்னு சொல்லி வரும். ஷார்ட்கட் இதுதான். சரியா? யுனிவர்சிட்டி அமெண்ட்மென்ட் பில்லுன்னு வரும். அதாவது ஒரு மாநிலத்தோட பல்கலைக்கழகங்கள்ல பார்த்தீங்கன்னா, வைஸ் சான்சலர அப்பாயிண்ட் பண்றது. ஓகேங்களா? துணைவேந்தர நியமனம் பண்ணக்கூடிய அதிகாரம் ஆளுநர் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா, அவர் தான் சான்சலரா இருப்பாரு. அத மாத்தி மாநில அரசாங்கம் தான் ஒரு துணைவேந்தரா நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மசோதாக்கள் தான் இந்த 10 மசோதாக்களுமே. இந்த 10 மசோதாக்களுக்கும் நம்ப ஆளுநர் வந்து ஒப்புதல் தராம வச்சிருந்திருப்பாரு. இதனால நம்ம வழக்கு போட்டிருப்போம். அதான் இந்த கேஸ் பேரு. சரிங்களா? இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்டின்னா, அவங்களுடைய ஆர்டிகிள் 142 பயன்படுத்தி 142 அப்டின்னா முழுமையான நீதி கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு அதிகாரத்த பயன்படுத்தி ஆளுநர் ஒப்புதல் தராத இந்த 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியிருக்கும். சரிங்களா? அதாவது அவங்க ஜட்ஜ்மென்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்டின்னா, இட் இஸ் கன்சிடர்ட் தட் த அசென்ட் ஹாஸ் பீன் கிவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆளுநரால் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அவங்க தீர்ப்புல சொல்லி முடிச்சுட்டாங்க. சரியா? அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம். 10 மசோதாக்களுக்கும் ஆளுநர் ஒப்புதல் தரல. பிரசிடென்ட் வந்து ஒப்புதல் தரல. யார் மூலியமா ஒப்புதல் கிடைச்சிருக்கு? உச்சநீதிமன்றத்தோட தலையீடின் மூலமா நமக்கு ஒப்புதல் கிடைச்சிருக்கு. இந்தியாவிலேயே முதல் முறையா ஒரு மசோதா குடியரசுத் தலைவரோட ஒப்புதலும் இல்லாம, ஆளுநரோட ஒப்புதலும் இல்லாம முதல்ல ஒரு மசோதா என்னவா இருக்கு? அது சட்டமா மாறியிருக்கு. அப்ப இது முக்கியமான விஷயம். கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இத தாண்டி இந்த ஜட்ஜ்மென்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? அப்படிங்கிறது தான் அடுத்த முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம பார்த்தோம். ஒரு மசோதா ஆளுநர் கைக்கு போகுது. இல்ல ஒரு மசோதாவ ஆளுநர் குடியரசுத் தலைவர் கைக்கு அனுப்பி வைக்கிறார் அப்படின்னா, அவங்க 2 பேருமே இந்த நாட்களுக்குள்ள, இந்த மாசத்துக்குள்ள, இல்ல இவ்வளோ வாரங்களுக்குள்ள ஒரு முடிவ சொல்லணும் அப்படின்னு சொல்லி டைம் லிமிட் அப்படிங்கிறதே கிடையாது. இதுவரைக்கும் நம்மளுடைய அரசியலமைப்புல அப்படி ஒரு விஷயமே கிடையாது. ஆனா உச்சநீதிமன்றம் இந்த வழக்குல டைம் லிமிட் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. இது கட்டாயம் கேட்பாங்க. சரியா? டைம் லிமிட் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. என்ன டைம் லிமிட் குடுத்திருக்காங்க? இப்போ கவர்னர் வந்து ஒரு மசோதாவ வித்ஹோல்ட் பண்றாரு, நிறுத்தி வைக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு 1 மாசம் டைம். ஓகேங்களா? வித்ஹோல்ட் பண்றாருன்னா, அத 1 மாசத்துக்குள்ள பண்ணிறணும். ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா,
இந்த ஒரு மசோதாவ வித்ஹோல்ட் பண்றாரு, இல்ல பிரசிடென்ட்க்கு அனுப்ப போறேன்னு சொல்லப் போறாரு அப்டின்னா, அது எல்லாத்தையும் 1 மாசத்துக்குள்ள பண்ணணும். ஓகேங்களா? ரிசர்விங் ஃபார் பிரசிடென்ட் அப்டின்னா 1 மாசத்துக்குள்ள என்ன முடிவு எடுக்கப் போறாரு அந்த மசோதா மேல அப்டிங்கிறத 1 மாசத்துக்குள்ள சொல்லணும். இன் கேஸ் ரீகன்சிடரேஷன்க்கு அனுப்புறாரு. அதாவது ரிட்டர்ன் பண்றாரு. திரும்பி மசோதா அவர் கைக்கு வருது. அவர் திருப்பி அத என்ன பண்றாரு? சட்டமன்றத்துக்கே அனுப்புறாரு அப்டின்னா, 3 மாசத்துக்குள்ள அத பண்ணணும். அடுத்ததா பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு மசோதாவ பிரசிடென்ட்க்கு அனுப்ப போறாரு. பிரசிடென்ட்க்கு ரிசர்வ் பண்ண போறாரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் 3 மாசத்துக்குள்ள பண்ணணும். ஓகேவா? இங்க 1 மாசத்துக்குள்ள முடிவு எடுத்துறணும். பிரசிடென்ட்க்கு தான் அனுப்ப போறேன் அப்டிங்கிறத. இல்ல 1 மாசத்துக்குள்ள முடிவு எடுத்துறணும். வித்ஹோல்ட் தான் பண்ண போறேன் அப்டிங்கிறத. அத பிரசிடென்ட்க்கு அனுப்புறதுக்கு ஒரு 3 மாசத்துக்குள்ள பண்ணிறணும். பிரசிடென்ட்க்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறணும். 4தா பார்த்தீங்க அப்டி பார்த்தீங்கன்னா, ஒரு மசோதாவ இப்ப நம்ப ஆளுநர் ரிட்டர்ன் பண்ணிர்றாரு. ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா சட்டமன்றம் என்ன பண்ணுவாங்க, அத திருப்பி பாஸ் பண்ணி மறுபடியும் பிரசிடென்ட் கைக்கு ஐ மீன் கவர்னர் கைக்கு குடுக்குறாங்க. இப்ப கவர்னர் என்ன பண்ணணும் அப்டின்னா, கட்டாயம் ஒப்புதல் குடுக்கணும். மஸ்ட் அசென்ட் அப்டின்னு சொல்லி குடுப்பாங்க. கட்டாயம் ஒப்புதல் தெரிவிக்கணும். அது எவ்வளவு நாளைக்குள்ள பண்ணணும்? 1 மாசத்துக்குள்ள பண்ணணும். சரிங்களா? இப்ப இதுதான் டைம் லைன். வித்ஹோல்ட் பண்ணணும்னு நெனச்சாருன்னா 1 மாசம் தான் டைமு. திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும்னு நெனச்சாரு அப்டின்னா, அதுக்கு 3 மாசம் தான் டைம். இல்ல பிரசிடென்ட்க்கு அனுப்ப போறேன்னு நெனச்சாருன்னா, அதுக்கு 3 மாசம் தான் டைமு. ஒரு மசோதாவ திருப்பி அனுப்புறாரு. அந்த மசோதாவ பாஸ் பண்ணி மறுபடியும் மாநில அரசாங்கம் கவர்னர் கைக்கு அனுப்புறப்ப, அத 1 மாசத்துக்குள்ள அவரு கையெழுத்து போட்டு குடுத்தரணும். இதுதான் அந்த தீர்ப்புல சொல்லியிருப்பாங்க. இந்த தீர்ப்பிலே இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கவர்னர் வந்து ஒரு பில்ல வந்து பிரசிடென்ட்க்கு அனுப்ப போறேன்னு சொல்லி 3 மாசத்துக்குள்ள பிரசிடென்ட்க்கு அனுப்பி வச்சுட்டாரு. இப்ப பிரசிடென்ட் என்ன பண்ணணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 3 மாசத்துக்குள்ள ஒப்புதல் தெரிவிக்கிறாரா? இல்லையா? அப்படிங்கிறத 3 மாசத்துக்குள்ள சொல்லணும். அதுக்கு 3 மந்த் டைம். ஓகேவா? சோ இதுதான் இந்த தீர்ப்புல வந்து நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்களாக இருக்கு. கட்டாயம் நல்லா பார்த்துக்கோங்க. 1 டைம்க்கு 2 டைம் நல்லா படிச்சு வச்சுருங்க. கண்டிப்பா இத கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? சோ இது எல்லாமே ரீசென்ட்டா வந்த சேஞ்சஸ். இதெல்லாம் பார்த்துட்டு, இப்ப நம்ம கேள்விகளுக்குள்ள போலாம். என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத. மாநில ஆளுநர் நியமனத்தை செய்பவர் யார்? சோ கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். சரிங்களா? பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்றாரு. ஓகேவா? நெக்ஸ்ட். ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். ஆளுநர நியமனம் செய்றது யாருன்னா, குடியரசுத் தலைவர். கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். சரியா? அடுத்தது. அவர் மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் நபராவார். ஹி இஸ் த நாமினி ஆஃப் த சென்ட்ரல் கவர்ன்மென்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். அவர் வந்து ஒரு நாமினி தான் அவரு. சரியா? 3வது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? த டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் புரொவைடட் ஃபார் இன்டைரக்ட் எலக்ஷன் ஆஃப் கவர்னர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? இது தவறு. டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன்ல கவர்னருக்கு டைரக்ட்டா எலக்ஷன் வச்சு எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்திருக்கும். ஓகேவா? அப்ப 3 ஸ்டேட்மெண்ட் தப்பு. இன்டைரக்ட் எலக்ஷன் குடுத்திருக்காங்க. ஆக்சுவலி டைரக்ட் எலக்ஷன் அப்படி சொல்லி வரணும். ஓகேவா? மறைமுக தேர்தல் அப்படிங்கிறதுல டைரக்ட்டாவே எலக்ஷன் வச்சு சரியா? 3 ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆனா அரசியல் நிர்ணய சபை என்ன பண்ணியிருக்கும்னா, ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக நியமன முறையை எடுத்துக்கொண்டது. ஓகேங்களா? ஆனா பொதுவா டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டைரக்ட் எலக்ஷன் வச்சு நம்ம கவர்னர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா, ஒரு பிரச்சனையாகும். சீஃப் மினிஸ்டரும் டைரக்ட்டா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, கவர்னரையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டா, யாருக்கு அதிக பவர் அப்படிங்கிறதுல பிரச்சனையாகும் அப்படின்னு சொன்னனால, என்ன முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா, இன்டைரக்ட்டா அவர அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, கனடாவோட மாடல். ஓகேங்களா? கனடால இப்படிதான் இன்டைரக்ட்டா அப்பாயின்ட்மென்ட் தான் பண்ணுவாங்க. மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கவர்னர அப்பாயிண்ட் பண்ணும். அதே ஒரு நடைமுறைய நம்மளும் எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இப்ப இங்க கரெக்ட் ஆன்ஸர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்ட்ன்னு பார்க்கிறப்ப 1, 2, 4 அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? அடுத்தது. கவர்னரோட ஜுடிஷியல் பவர்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஜுடிஷியல் பவர்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் 161வது சட்ட உறுப்பின் கீழ் மிகவும் விரிவானது. அது எந்த எல்லையையும் கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதாவது கவர்னரோட ஜுடிஷியல் பவர் அப்படிங்கிறது, தி பவர் ஆஃப் கிராண்டிங் பார்டன் அண்டர் ஆர்டிகிள் 161 இஸ் வெரி வைட் அண்ட் டு நாட் கன்டெயின் எனி லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குடுத்த ஆன்ஸர்ல ஏ அப்படிங்கிறது கரெக்ட் நமக்கு. ஏன் நம்ம வேற மாரியான ஆன்ஸர் வரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, சோ அந்த ஆளுநர் அறிவை நன்கு செலுத்தி ஆராயாத பொழுதும், உரிய நம்பகமான ஆவணங்களை பரிசீலிக்காத பொழுதும், அத்துமீறும் உணர்வுக்கு ஆட்பட்டிருக்கும் போதும், நீதி புனராய்வு என்பது சாத்தியமாகும். அதாவது லிமிட்டட் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லி பிரசிடென்ட்க்கு பார்த்திருப்போம். அதே மாரி கவர்னருக்கும் இருக்கு.
அதுதான் இங்க சொல்ல வராங்க. சோ ரீசன் கரெக்ட் தான். அசர்ஷன்ல பார்த்தீங்கன்னா, அந்த பார்டனிங் பவருக்கு கீழ ஒரே ஒரு சின்ன லிமிட்டேஷன் இருக்கு. என்னன்னா, இவருனால டெத் பெனால்டி மரண தண்டனைய வந்துக்கு அதுக்கு மன்னிப்பு வழங்க முடியாது. ஒரு மாநில அரசாங்கத்தோட சட்டத்தின் மூலியமாக ஒரு நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டாலும், அதுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. ஓகேவா? ஒரு ஸ்டேட் கவர்ன்மென்ட்டோட லாவ பேஸ் பண்ணி ஒருத்தருக்கு டெத் பெனால்டி குடுத்துட்டாங்க அப்படின்னாலுமே, அதுக்கு பார்டனிங் பண்ணக்கூடிய பவர் அப்படிங்கிறது பிரசிடென்ட்க்கு தான் இருக்கு. அப்ப அது வந்து ஒரு லிமிட்டேஷன். இருந்தாலும் நமக்கு ஆன்ஸர் கீழ சி அப்படிங்கிறத குடுத்திருந்தாங்க. சோ, அத நம்ம இங்க பார்க்கிறோம். சரியா? ஆனா என்ன லிமிட்டேஷன் இருக்குன்னா, இது ஒரு லிமிட்டேஷன் தான் ஆக்சுவலி. அடுத்தது, மாநில ஆளுநர் பற்றி கீழ்க்கண்ட வாக்கியங்களில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ, மாநில தலைமை வழக்கறிஞரை நியமிக்கிறார் அப்படிங்கிறது சரிதான். 165. மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தரை நியமிக்கிறார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஆக்சுவலி ட்ரெடிஷனலா பார்க்கிறப்ப, கான்ஸ்டிடியூஷன் வைஸ் பார்க்கிறப்ப, இப்ப இருக்க ஜட்ஜ்மென்ட்ட விட்டுட்டு இந்த கேள்விய பார்க்கணும். ஏன்னா, இது பழைய கேள்வி. சரியா? அப்படி பார்க்கிறப்ப, மாநில ஆளுநர் தான் பார்த்தீங்கன்னா, துணை வே ஐ மீன் வேந்தரா இருப்பாரு. சான்சலரா இருப்பாரு. அவரு என்னதான் பண்ணுவாரு? வைஸ் சான்சலர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. இங்க சான்சலரா அப்பாயிண்ட் பண்றாங்கன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. வேந்தர்கள நியமனம் பண்றாரு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்ப இது தவறு. சோ இதுதான் நமக்கு ஆன்ஸர். தவறு தான் கேட்டிருக்காங்க இல்லையா? சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றாரு, எலக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்றாரு. அதெல்லாம் ஓகே தான். ஓகேங்களா? சோ சோ இந்த இடத்துல என்ன வரும்? 7வது கொஸ்டினுக்கு நமக்கு ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் ஆன்ஸர். சரியா? அடுத்தது. எந்த சட்டப்பிரிவு மாநில ஆளுநரின் சிறப்புரிமைகளை அளிக்கிறது? சோ ஆர்டிகிள் 361 அப்படிங்கிறது தான் அவருக்கு வந்து அவரோட டியூட்டீஸ பண்ணதுக்காக ஆ எங்கேயுமே வந்து எந்த கோர்ட்லயும் வந்து பதில் சொல்ல தேவையில்ல அப்படிங்கிறது ஆர்டிகிள் 361 1. இது 361 சப் கிளாஸ் 2 அப்படிங்கிறது இவர் மேல எந்த ஒரு கிரிமினல் நடவடிக்கைகளையும் எடுக்க முடியாது பதவியில இருக்கிறப்ப. இது அப்படியே பிரசிடென்ட்க்கும் பொருந்தும். சரிங்களா? இந்த ஆர்டிகில்ஸ் அப்படியே. 361 3 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இவர அரெஸ்ட் பண்ண முடியாது பதவியில இருக்கிறப்ப. 361 4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இவர் மேல சிவில் சிவில் நடவடிக்கைகள எடுக்கலாம். எப்பன்னா, 2 மாசம் நோட்டீஸ் குடுக்கணும். 2 மாசத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் இவர் மேல அந்த சிவில் நடவடிக்கைகள எடுக்க முடியும். ஓகேவா? இப்ப இந்த 4யும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரியா? சோ டி தான் இங்கேயான ஆன்ஸர். அடுத்தது. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்டின்னா, எந்த சட்டப்பிரிவின்படி ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளில் அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார்? அப்டி சொல்லி கேட்டிருக்காங்க. சோ, கவர்னர் வந்து அவரோட ஃபங்ஷன வந்து எக்ஸர்சைஸ் பண்றாரு. எப்டின்னா, எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்டின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? அப்ப ஆர்டிகிள் 163 அப்டிங்கிறது தான் கரெக்ட். இதே நம்ம பிரதமர் அப்டின்னு பார்க்கிறப்ப 74, 75, 78 பார்த்தோம் இல்லையா? அதே மாரி சீஃப் மினிஸ்டர்ன்னு பார்த்தோம்னா 163, 164, 167 இந்த 3 ஆர்டிகிலும் சீஃப் மினிஸ்டருக்கு படிச்சா போதும். சரியா? அடுத்தது. ஒரு மாநிலத்தின் செயலாற்றும் அதிகாரங்கள் ஆளுநரிடம் இருக்கும் என கூறும் அரசமைப்பு விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படிங்கிறது 154 சரியா? அடுத்தது. முன்னாடியே நம்ம ஆர்டிகில்ஸ் பார்த்தோம். அத பத்தி தான் கேட்டிருக்காங்க. 56 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவரோட பதவிக்காலம், டெர்ம். 55 அப்படிங்கிறது அவரோட அப்பாயின்ட்மென்ட்ட பேசுது. 57ங்கிறது குவாலிஃபிகேஷன். 61ங்கிறது மன்னிப்பு வழங்கும் அதிகாரம். 2, 3, 4, 1 சரியா? அடுத்தது. ஹூ கிவ் பெர்மிஷன் டூ புரொடியூஸ் ஸ்டேட் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு தான் முன்னாடியே ஓகே வாங்கிட்டு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது. அரசியல் சாசனத்தின்படி ஆளுநர் தாமாக செயல்பட முடியாது. ஆயினும் சில கடமைகளை தவற, ஒரு சில ஃபங்ஷன்ஸ தவிர அவரு தனியா செயல்பட முடியாது. செர்டைன் டியூட்டீஸ் தான் இருக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாரி சொன்னது யாருன்னா, அம்பேத்கர் அவர்கள். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். சரியா? அடுத்தது. சோ கவர்னருக்கு வராத பவர் அப்டின்னா, டிப்ளோமேட்டிக் அண்ட் மிலிட்டரி பவர் அப்படிங்கிறது வராது. இது பிரசிடென்ட்க்கு மட்டும் தான் உண்டு. சரியா? அடுத்தது. ஆர்டிகில்ஸ் குடுத்திருக்காங்க. ஆர்டிகிள் 156 அப்படிங்கிறது பதவிக்காலம். 165 அட்வொகேட் ஜெனரல் பத்தி வர்றது. 200 அப்படின்னா ஒப்புதல் தெரிவிக்கிறது மசோதாக்களுக்கு. 155 அப்படிங்கிறது அப்பாயின்ட்மென்ட். 3, 4, 1, 2 ஆர்டிகிள படிச்சாலே வேல முடிஞ்சது. பாதி வேல பாலிட்டில. சரிங்களா? அடுத்தது. ஒரு மாநிலத்தின் ஆளுநரும், அமைச்சரவை குழுவும் ஒருவர் பதிலளிக்க தேவையில்லை. ஓகேங்களா? கவர்னர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் அ ஸ்டேட் ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் டூ நாட் ஆன்சரபிள் டூ ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நாட் ஆன்சரபிளா அப்படின்னு பார்த்தா கரெக்ட் தான். ஏன்னா கவர்னருக்கும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய பிரின்சிபல் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் யாரு? சீஃப் மினிஸ்டர். சோ இவங்க 2 பேத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை ஏற்படுத்துறது தான் சீஃப் மினிஸ்டர். அப்ப இது கரெக்ட் தான். பிகாஸ் போத் ஆர் ஆன்சரபிள் டூ பீப்பிள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க.
கிடையாது. சட்டமன்றத்துக்கு தான் அவங்க ரெஸ்பான்சிபிள். சரிங்களா? இப்ப ரீசன் தப்பு. சோ ஏ கரெக்ட். ஆர் வந்து தப்பு. சரியா? அடுத்தது. இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என்னும் இரு விதமான பணிகளை செய்கிறார். கரெக்ட் தான். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? கவர்னர் இன் இந்தியன் பெடரல் சிஸ்டம் இஸ் அசைன்ட் டூயல் ரோல். 2 வேலை இருக்கு. ஒண்ணு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டா இருக்காரு. இன்னொன்னு நாமினி ஆஃப் சென்ட்ரல் கவர்ன்மென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் பார்த்தோம். ஓகேங்களா? ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் சென்டராவும் இருக்காரு. கரெக்ட் தான் இது. ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் இஸ் அகைன்ஸ்ட் த பெடரல் ஸ்ட்ரக்சர். இப்ப இருக்கக்கூடிய நம்ம ஆளுநர மனசுல வச்சுக்கிட்டு இந்த கேள்விய பதிலளிக்க கூடாது. ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானதெல்லாம் கிடையாது. நெறைய ஆளுநர்கள் மாநில அரசாங்கத்துக்கும், மத்திய அரசாங்கத்துக்கும் ஒரு நல்ல உறவ மேம்படுத்தி இருக்காங்க. சரிங்களா? இப்ப ஆளுநர் காரணம் அப்படிங்கிறது தப்பு. கூற்று தான் சரி, காரணம் வந்து தப்பு. சரியா? இப்ப இருக்கிறவர நெனச்சுக்கிட்டு போட்டீங்கன்னா, மார்க் போயிரும். சரியா? கவர்னர் கவர்னர் அப்படிங்கிற ஆர்டிகிள் அப்பாயின்ட்மென்ட்ட பத்தி பார்த்தோம்னா 155. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது 163. ஓகேங்களா? அடுத்தது வந்து டியூட்டீஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா 167. அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது 169. அதாவது நம்ம லெஜிஸ்லேச்சர் பத்தி பார்க்கிறப்ப பார்ப்போம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா என்ன ஏது அப்படிங்கிறத. இப்போதைக்கு 3412 சரிங்களா? அடுத்தது. அடுத்ததா கடைசி டாபிக். முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை குழு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் தான் வந்து நியமனம் செய்றாரு. பேசிக்கான கொஸ்டின் தான் இது. ஓகேங்களா? எல்லாருமே நம்ம போட்டுறலாம். கவர்னர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்றாரு. எந்த ஆர்டிகிள் கீழ அப்பாயிண்ட் பண்றதுனால கொஞ்சம் லைட்டா மாட்டிக்கும். ஓகேங்களா? எந்த ஆர்டிகிலுக்கு கீழ அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரியா? அடுத்தது. என்ன சொல்லியிருக்காங்க? ஆளுநர் மற்றும் அமைச்சரவைக்கு இடையே தகவல் தொடர்பு பாலமாக செயல்படுபவர் முதல்வர் ஆவார். இப்பதான் சொன்னோம். சரிங்களா? அடுத்தது. மாநில அமைச்சரவை குழுவுக்கு தலைவராக செயல்படுபவர் முதல்வர் ஆவார். 2மே கரெக்ட் தான். ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா பிரின்சிபல் ஜெனரல் ஆஃப் கம்யூனிகேஷன் அவர்தான். அவர்தான் எல்லாத்தையும் போய் சொல்லுவாரு. ஓகேவா? அடுத்தது. 21வது கேள்வி கொஞ்சம் ட்ரிக்கியான கேள்விதான். ஒரு மாநில முதலமைச்சரும் அவரது அமைச்சரவையும் எவ்வாறு பதவியிலிருந்து நீக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்ப அவங்கள பதவியிலிருந்து நீக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆளுநரின் கருத்தின்படி அம்மாநிலத்தில் அரசியல் அமைப்பு இயந்திரம் உடைவதால். பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி இன் த ஸ்டேட் ஒபின்டு பை த கவர்னர் அப்படிங்கிறது 56 சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? மாநில சட்டசபையில் அறுதி பெரும்பான்மையுடன் நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது இஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி ஆஃப் ஸ்டேட் பாசஸ் அ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வித் மெஜாரிட்டி. கரெக்ட் தான். இப்ப நம்ப நம்ப ஒரு ஆட்சி நான் என் தலைமையில ஒரு ஆட்சி இருக்கு அப்படிங்கிறப்ப, யாராவது என் ஆட்சிக்கு எதிரா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் நம்பிக்கையில்லா தீர்மானத்த நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா, என்னுடைய முதலமைச்சர் பதவி காலியாயிரும். ஓகேவா? அதுதான். அடுத்தது. மாநிலத்தில் உள்ள சட்டசபையில் உள்ள ஈரவையும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பெரும்பான்மையுடன் நிறைவேற்றினார். அதாவது மாநிலத்துல 2 அவைகள் ஒரு சில மாநிலங்கள்ல இருக்கு. எம்.எல்.ஏ, எம்.எல்.சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்து அவங்களுக்கு அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரக்கூடிய அதிகாரமே கிடையாது. அப்படிங்கிறப்ப இங்க ஈரவையும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கிறப்ப இது தப்பு. சரியா? 3 ஸ்டேட்மென்ட் தப்பு. நாடாளுமன்றம் அவசர கால நெருக்கடி சட்டத்தை நிறைவேற்றி மாநிலத்தின் முதலமைச்சரையும் அவரது அமைச்சரவையையும் நீக்க முடியும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பார்லிமென்ட் கேன் பாஸ் அன் எமர்ஜென்சி அண்ட் ரிமூவ் த சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஹிஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அது தவறு. கவர்னரோட ரிப்போர்ட்ட பேஸ் பண்ணி பிரசிடென்ட் ரூல் மட்டும் தான் கொண்டு வர முடியும். சரிங்களா? கரெக்ட்டா என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ கேட்டிருக்காங்க. 1 அண்ட் 2 மட்டும் தான் கரெக்ட். சரியா? அடுத்தது. ஆர்டிகிள்ஸ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ். எய்ட் அண்ட் அட்வைஸ்ன்னு வந்துச்சுனாலே 74 வரும். இல்லாட்டி 163 வரும். சரிங்களா? அப்ப இங்க 163 இருக்கு. அதர் புரோவிஷன் அஸ் டூ மினிஸ்டர்ஸ் அப்படின்னா 164. கண்டக்ட் ஆஃப் பிசினஸ் அப்படிங்கிறப்ப 166 சரிங்களா? அப்புறம் டியூட்டீஸ் ஆஃப் சிஎம் அப்படின்னா 167. டியூட்டீஸ் ஆஃப் பிஎம் அப்படிங்கிறப்ப 78, 167 ஒண்ணா வரும். சரிங்களா? 4123. அடுத்தது 23 என்ன கேட்டிருக்காங்க? கீழே காணப்படும் பிரிவுகளில் மாநிலத்தின் ஆளுநருக்கு வழிகாட்ட மற்றும் அறிவுரை கூற ஒரு அமைச்சரவை குழு தேவை என்று கூறுகிறது. என்னன்னா எய்ட் அண்ட் அட்வைஸ்ன்னு குடுத்திருக்காங்களா? அப்படின்னா 163 சரியா? அடுத்தது. விச் ஆர்டிகல் எம்பவர்ஸ் த ஸ்டேட் டு அப்பாயிண்ட் அ செப்பரேட் மினிஸ்டர் ஃபார் ட்ரைபல்ஸ். மாநிலத்துல மலைவாழ் ஜாதியினருக்காக ஒரு அமைச்சரவையை வழிவகுக்க எந்த ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 164 1. இந்த ஆர்டிகல் 164 அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணணும்.
சீஃப் மினிஸ்டர் சொல்லக்கூடிய ஆட்கள அமைச்சரா, கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதே ட்ரைபல் மினிஸ்டர்ன்னு ஒரு சில ஸ்டேட்க்கு வரும். எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ் அண்ட் ஒடிசா. சரிங்களா? சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், ஒடிசா. ஓகேங்களா? இங்கெல்லாம் வந்து ட்ரைபல் மினிஸ்டர் அப்படிங்கிறத அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அது கவர்னரோட எக்ஸிக்யூட்டிவ் பவர்லயே வரும். அடுத்தது, அரசியலமைப்பின் எந்த விதி ஒரு மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 163, 164, 167 தான் மாநில முதலமைச்சருக்கு வரக்கூடியது. இதே பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா 74, 75, 78. ஸோ இங்க என்ன வராது அப்படின்னா 165, 165 யாருக்கு வரும்னு நம்ம பார்த்தோம். அட்வொகேட் ஜெனரலுக்கு தான் வரும். சரிங்களா? அடுத்தது, இந்திய அரசியல் சாசனத்தின் 164வது பிரிவு பழங்குடியினர் நலத்திற்காக ஒரு அமைச்சரை நியமிக்க அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ ட்ரைபலோட வெல்ஃபேர்க்காக இப்பதான் இந்த கொஸ்டின் பார்த்தோம். ஸோ கடைசி கேள்வி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ வந்து கேட்டிருக்காங்க. மாநில அமைச்சர்கள் மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்புடையவர்கள். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஷால் பி கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டூ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு 164க்கு கீழ வரும் ஆர்டிகிள். சரிங்களா? இதே சென்ட்ரல் லெவல்லனா 25. கரெக்ட் தான். அடுத்தது, மாநில அமைச்சர்களுக்கு ஆளுநர் அவர்கள் ரகசிய காப்பு மற்றும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். தி கவர்னர் ஷால் அட்மினிஸ்டர் ஓத் ஆஃப் ஆஃபிஸ் அண்ட் சீக்ரெசி டூ அ மினிஸ்டர். அவரு தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு. எல்லாமே பண்றாரு. கரெக்ட் தான். அடுத்தது, மாநில அமைச்சர்களின் செலவினங்கள், சலுகைகள் மற்றும் பிற படிகளை மத்திய பாராளுமன்றமே தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கிலீஷ்ல, "சாலரீஸ் அண்ட் அலவன்சஸ் ஆஃப் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் ஷால் பி டிட்டர்மைன்ட் பை யூனியன் லெஜிஸ்லேச்சர்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அது தப்பு. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அது முடிவு பண்ணிக்கும். சரிங்களா? இப்போ 1 அண்ட் 2 அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஏன்னா சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அப் டூ சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு மீதிய கன்டின்யூ பண்ணுவோம். தேங்க் யூ.